வாசிப்பை நேசிப்போம் குழுவின் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 10 செய்யுள் வாசிப்பின் தொடர்ந்து உரையாடலாக 3ஆம் 10 என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கும் செய்யுளில் உள்ள 10 பாடல்களை பற்றி இன்று நாம் அனைவரும் உரையாட இருக்கிறோம். அவரவர் வியந்த, ரசித்த, சுவைத்த, பொருள் உணர்ந்து லயித்த பல செய்யுள்களை பற்றியும் அவற்றில் உள்ள பொருட்களை பற்றியும் புலவரது நயம் பற்றியும் இன்று நாம் உரையாட இருக்கிறோம். 10 சேர மன்னர்களின் வரலாற்றை செய்யுள் வழியையும் அந்த மன்னர்களுடைய நாட்டை பற்றியும் அயல் நாட்டினர் பற்றியும் புலவர்களினுடைய திறத்தை பற்றியும் தமிழ் அழகை பற்றியும் வெகு அழகாக நம்மிடையே சான்றுகளோடு எடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான தமிழின் நில ஆவணம் என்றே கூறலாம். நிலவு அமைப்பும் பொருட்களும் மன்னரது கொடைத்திறமும் வளமும் நில வளமும் மக்களது இயல்பும் வெகு அழகாக ஒவ்வொரு செய்யுட்களிலும் பதியப்பட்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதனுடைய சென்ற உரையாடலின் தொடர்ச்சியாக 2 10களின் முடிவில் 3ஆம் 10 பல்யானை செல்கெழுகுட்டுவன் ஆகிய என்ற மன்னனை பற்றி புலவர் பாடிய பாடல்களை பற்றி இன்று நாம் காண இருக்கிறோம். நண்பர்கள் அவர்களுடைய அனுபவத்தையும் செய்யுள் வாசிப்பு அனுபவத்தையும் இதுவரை நாம் வாசித்த அவர் கோமதி சங்கர் ஐயா உரையுடன் சேர்த்து வாசித்தவற்றில் அவரவருக்கு பிடித்ததையும் ரசித்ததையும் இங்கே நாம் உரையாடலாக பதிவு செய்ய காத்திருக்கிறோம். முதலில் நண்பர்கள் அவர்களுக்கு தோன்றியதை பேசலாம். வணக்கம் முத்து விஜயன், வாங்க, வெல்கம். நண்பர்கள் நாகராஜன், கோமதி சங்கர் ஐயா, முத்து விஜயன், சங்கர் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. ஒவ்வொருவராக அவர்களது கருத்தை பதிவு செய்வதை நாம் இன்று கேட்கலாம். நண்பர்கள் யார தயாரா இருக்கீங்களோ தொடங்கலாம். நாம் தொடர்ந்து இறுதியில் பேசலாம். பேசலாமா? பேசுங்க சங்கர். சங்கர், இஃப் பாசிபிள் நம்ம வீடியோ ஆன் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் கோல்டு, அதனால முகம் சரியா இல்ல. சரி, ஓகே, சரி, பேசுங்க. பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். 10 வாசிப்பு தொடங்கியதிலிருந்தே இந்த ஒரு செய்யுள் வாசிப்பை நிறுத்தாம வாசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் தொடங்கினேன். ஏன்னா இதற்கு பின் இருக்கும் அந்த உழைப்பு, கோமதி சாருடைய ஒரு தனி மனித உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது ஒரு பதிவு, இது ஒரு வரலாற்று பதிவு, இது எல்லாம் தாண்டி அதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சு வச்சுட்டு அதை நமக்கு எடுத்து சொல்ற இடத்துல இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு மரியாதைக்கு கண்டிப்பா எந்த ஒரு செயல் வந்தாலும் நம்ம அதை விடாம படிச்சிடணுன்ற ஒரு ஆர்வத்திலையும் ஆசையிலையும் படிச்சுட்டு இருக்கிறேன். 3ஆம் 10 முதல்ல இருந்தே நம்ம ஏற்கனவே 2ஆம் 10 உதயன் சேரல்நாதன் அவருடைய படிச்சோம். 3ஆம் 10 அவருடைய இளவல் இமயவரம்பனின் இளவல் பல்யானை செல்கெழுகுட்டுவன். இந்த ஒரு பேரையே நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். அவ்வளோ பெரிய பேரா இருக்குது இது. பல்யானை செல்கெழுகுட்டுவன் அப்படிங்கிற அந்த பேரு குட்டுவ நாடு இல்ல குட்டநாடு அப்படிங்கிற இடத்த அவர் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இதுல தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சங்க இலக்கிய பாடல்களும் சிலப்பதிகார பாடல்களும் நமக்கு எல்லா இடத்துலயும் இந்த குறிப்பு சொல்லும் போது அதனுடைய ஒரு மேற்கோளா அது திரும்ப திரும்ப வர்றது ரொம்ப சிறப்பா இருக்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பாடல்ல இருந்து அந்த மேற்கோள் காட்டும் போது நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏதுவா இருக்குது. இது நம்ம ஏற்கனவே படிச்சதாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுல முதல்ல எடுத்த உடனே அந்த வேள்விச்சாலையில இருக்கிற அந்த புகை, அவங்க வேத மந்திரங்களை ஊதி நெய் ஊற்றி எழுப்புற அந்த புகையையும், அதே மாதிரி இறைச்சி, அந்த ஊர்ல இருக்கிற இறைச்சியை வாங்கி அதை துண்டங்களாக வெட்டி வாங்கி கொண்டு வீட்டுல வைத்து நெய்யை ஊற்றி வேக வைக்கும் அந்த சமைக்கும் நறுமணம். இந்த 2 மனங்களும் சேர்ந்து எந்த அளவுக்கு புகை எழுப்பி அந்த நறுமணம் போகுதுன்னா, வானில் இருக்கிற தேவர்கள் வரைக்கும் இந்த நறுமண புகை எட்டி அவங்க அந்த அந்த நறுமணத்தினால ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஊருக்கு தேவையான மழையை கொடுத்து செழிப்பா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனையே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஏன்னா இந்த காலத்துல அவங்க பூஜை பண்ணி நான் ஒரு பக்கம் இருக்கிறதும், இன்னொரு பக்கம் இறைச்சிய சமைச்சு செய்யற அந்த மனம், இது 2யும் ஒண்ணா சேர்த்து அவங்க மேல போகுது அப்படிங்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி யாராவது இப்படி 2யும் சேர்த்து இந்த 2 நறுமணங்களையும் ஒன்றாக முகர்ந்து ஒரே மாதிரி பேச முடியுமா? ஏன்னா இது பிடிச்சவங்க அது பிடிக்காது, அது பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னு இருக்கும். அந்த அந்த ஒரு கற்பனை ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா அதுல அடுநெய் ஆகுதி, அதாவது அந்த அடுமனையில உருக்கி உபயோகப்படுற நெய்யிக்கு அவங்க ஒரு பேர் வச்சுங்க, அடுநெய் ஆகுதி அப்படிங்கிற பேரை தனியா சுட்டி காட்டியிருந்தாங்க.
அதனால அவங்க தேவர்கள் இந்த 2 மனதையும் கலந்து சந்தோஷப்பட்டதுனால, அங்கருந்து அவங்களுக்கு மழை பெய்யறதுக்கான அருள் புரிந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மழை பெய்து செல்வ செழிப்பா இருந்ததுன்னா, அங்க மழை பெய்து தண்ணி அதிகமாகி, அத தாண்டி அவங்க கல் குடித்து சந்தோஷமா இருந்தாங்க. அந்த கல்லுக்கும் பஞ்சம் இல்லை. எந்த அளவுக்கு பஞ்சம் இல்லைன்னா, அந்த ஊர்ல இருக்கிற களிர்கள், யானைகளுக்கு வந்து கல்லை அருந்த குடுக்கும் அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளவு செழிப்பா இருந்த ஒரு நாடு அப்படிங்கிறது வந்து நம்ம இதுல வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதையுமே வந்து கம்பராமாயண குறிப்போட ஒத்து பார்த்து அவர் கோவை சார் சொன்னது வந்து அந்த பிரச மாந்திரம் கடகரி அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் வச்சு இது கம்பராமாயணத்திலயும் நமக்கு வருது அப்படின்னு சுட்டி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து மிதி அல் செர்பின் இதுக்கு வந்து 2 அர்த்தம் சொல்றாங்க. மிதி கால் மிதி படாத ஒரு மலை, இல்லன்னா முதல்ல கால் மிதி பட்ட ஒரு மலை. இது வந்து அகத்தியருக்கு ஒரு ஒரு பேரா வந்து சொல்ற மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலேடை. இன்னொரு இடத்துல வந்து அயிரை மலை. அயிரை மீன் போல கண் அப்படின்னும், அதே மாரி அயிலை அப்படிங்கிற மலையோட பேரையும் வச்சு, இந்த 2 சிலேடைகளையும் வந்து அதுக்கான 2 பொருள்களையும் பொருத்தி காட்டினது நல்லா இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாரி அளபெடைகள். நம்ம இலக்கணம் படிக்கும்போது படிச்ச வார்த்தைகள்லாம் வந்து இப்ப திருப்பி ஒரு ரீகேப் மாரி இருக்கு. ஏயர், தேயர் அப்படிங்கிற அந்த அளபெடைகளையும் வந்து தனித்தனியா சுட்டிக்காட்டியிருந்த விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வாறான கால் மிதிபடாத மலைகளையும், மேய்ச்சல் நிலங்களையும் உடைய பூலி நாட்டு மன்னனே அப்படின்னு சொல்லிட்டு அவர பத்தி பேசி தான் ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு மன்னன் பத்தி பாடும்போது அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது? அவருடைய நாடு எப்படி இருந்தது? அந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க? அப்படிங்கிற மாதிரியான வாழ்த்து பாடல் பாடும்போது, இவர் வந்து இந்த ஆறையும், மன்னனையும் திரும்ப திரும்ப வந்து புகழ்ந்து பாடுறாரு. அந்த நதியையும், நாட்டையும் சேர்த்து பாடி தான் மன்னன வந்து பாடுறாரு. இந்த இடத்துல வந்து அந்த செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னிரு நிலத்துக்கே வந்து கோமல் சார் வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் அதுக்கான மக்களும் அந்த எந்த ஏரியா அது இப்போ தமிழ்நாட்டிலயும் கேரளத்திலயும் எந்த ஊரா இருக்கு ஈவன் கர்நாடகா இருக்கிற எல்லா இடத்துலயும் எந்த ஊரு இப்போ அங்க யார் இருக்கிறாங்க அப்ப என்ன குடிகள் இருந்தாங்க அப்படிங்கிற இது எல்லாமே வந்து தனித்தனியா 12 ஊரையும் பத்தி விளக்கி இருந்த விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல நெறைய இடத்துல வந்து சிலப்பதிகாரம் வழி நடை பயணத்தில் உள்ள அந்த ஊர்கள் பேரும், அதே மாதிரி மயிலை வெங்கடசாமி அவருடைய புத்தகங்கள்ல படிச்ச ஊர்கள் பேரும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தினது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஹா! இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பேராச்சே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் இருந்தது. இப்படியான ஒரு ஆட்சி செய்துட்டு இருந்த ஒரு மன்னன் வந்து ஆணிரை மிகுந்த கொங்கர்கள் நாட்டை வந்து பகையின் காரணமாக போய் வெல்ல போகிறாரு. போர் புரியிறாரு. இப்ப அந்த இடத்துல அவங்கள வந்து பகைவருக்கு அச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை கொண்ட மன்னனே அப்படின்னு பாடும்போது, அவர இன்னொரு வார்த்தை சொல்லி பாடுறாரு. "அகப்பா எறிந்த உழிஞையன்" அப்படின்னும்போது, அகப்பா அப்படிங்கிற அந்த கோட்டை அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான இருக்கிற கோட்டையும், அதுக்கு மேல இருக்கிற ஆயுதங்கள், அதனுடைய அம்பு எய்ற இடம், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மதில் போரை வென்று உள்ளே சென்று உளிங்கை அந்த இந்த கோட்டையை வென்றதனால் பொன்னாலான உளிங்கை மலர் அப்படிங்கிற ஒரு மலர் மாலையை சூட்டி நின்றவனே அப்படின்னு பாடுறாரு. அப்போ ஒரு வாகை சூடி அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க வந்து உளிங்கை மலர் சூடிய மலர் மாலை சூடிய அப்படின்னு வாசிக்கிறாரு அப்படின்னு அவர் வந்து புகழ்ந்து பாடுறாரு. ஆனா இவர் மன்னனை புகழ்ந்து பாடிட்டே வரும்போது ஓகே உன்னுடைய வீரம் அப்படி இருந்தது, உன்னோட படை திறன் அப்படி இருந்தது, உன்னுடைய யானை படை அப்படி சண்டை போட்டுங்க, குதிரை படை வந்தது, தேர் வந்து பறந்தே வந்துதான். அந்த தேருக்கு வந்து தேர் சக்கரமோ தேர் காலோ இல்லாம அதுக்கு ரெக்கை இருந்தது. அந்த அளவுக்கு வேகமா பறந்து வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு மன்னனை பத்தி புகழ்ந்து பாடிட்டு இருந்த புலவர் திடீர்னு என்ன நினைச்சாரு தெரியல. அங்க இருக்கிற அந்த மன்னன் போர் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற வீடுகள், அந்த ஊர் எல்லாமே ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்குது. ஆட்கள்லாம் யாரும் இல்லாம இருக்கிறத பார்த்தோனே அவருக்கு வந்து ஒரு துயருறாரு. ஏன் இந்த மாதிரி இப்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னது ஏன் இப்படி இருக்குதா? இதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு நேருக்கு நேரா மன்னனுக்கு முகத்துக்கு நேரா வந்து இந்த வார்த்தைய சொல்றாரு. மன்னனும் ரொம்ப எதார்த்தமா வந்து, "என்னது நானா இதுக்கு காரணம்?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. இந்த ஊர் எப்படி இருந்த ஊர வந்து உன்னுடைய படை, நீ காரணம்னா நேரடி காரணம் இல்லனாலும், உன்னுடைய படை சென்று தாக்கிய ஒரு நிலையில தான் இந்த ஊர் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு வந்துச்சு." அப்படின்னு சொல்லி அவருக்கு எடுத்துரைக்கிறார். உன்னுடைய வீரம், பலம் அது எல்லாம் பத்தி பேசுற அதே நேரத்துல, ஒரு போரின் நிலை, அவல நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு மன்னனுக்கு வந்து ஒரு புலவர் நிலையிலிருந்து எடுத்து காட்டுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து
மேபி எனக்கு நான் புதுசா படிக்கிற மாரி இருந்தது. ஏன்னா நார்மலா மன்னன் வெற்றி பெற்றா அவருடைய வெற்றியையும், அவர் வெற்றி பெற்று கிடைத்த பொருள்களையும் பற்றி தான் பேசுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு துதிப்பாடல் மாதிரி இருக்கும். இடித்துரைக்கும் பாடலா வந்து இது இருந்துச்சு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல வந்து படை நகர்ந்ததோ, பால் நடந்ததோ அப்படிங்கிற ஒரு சொற்றொடர்ல இருந்து, அந்த படை நகர்வோட மோசமான விளைவுகள், என்னென்ன படை நகர்ந்து என்னென்ன நடந்துச்சு? யானைப்படை நடந்தனால என்ன நடந்துச்சு? குதிரைப்படை கடந்து சென்றதால என்ன நடந்துச்சு? அப்படின்னு ஒண்ணொண்ணும் விளக்கிய விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பகை நாட்டில் எரிபறந்து எடுத்து மூட்டிய அழலின் பிசிறு. அதாவது அந்த அளவுக்கு அவங்க எடுத்த பிசிறு வந்து கடுங்காற்றுல ஃபுல்லா பரவுனதுனால, அங்கிருந்த காடுகள் எல்லாமே வந்து வறண்டு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து அவனுடைய படை வந்து அந்த ஊர, அந்த நாட்டையும் வந்து இது பண்ணியிருக்குது. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா கூட்டு போய் காட்டுறாரு. அப்பதான் வந்து அந்த சிதிலமடைந்த வீடுகள் பக்கத்துல ஒரு பெரியவர் நின்னுட்டு அவர்ட்ட மன்னனே போய் கேட்கிறாரு. "ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்னா, "இதெல்லாம் ஒரு இவ்வளவு நாளா நல்லா தான் இருந்தோம். ஒரு படை வந்து எங்க மேல நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லி காட்டும்போது, அதுக்கப்புறம் புலவர் வந்து மன்னன கூட்டிட்டு போய் காட்டுறாரு ஒவ்வொரு இடத்தையும். இந்த மாதிரியான ஒரு மருத நிலத்துல வந்து நான் ஏற்கனவே நீ உன்னுடைய படை நகர்வு வர்றதுக்கு முன்னாடி இந்த நிலத்த பார்த்துருக்கேன். அதோட நிலைமை எப்படி இருந்ததுன்றத உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா காட்டுறாரு. இதுல ஒரு இடத்துல பேரியாறு அப்படின்ற அந்த பேரியாற்றோட பேர பத்தி வந்தவுடனே, எனக்கும் இந்த பேரியாறு பேர கேட்டவுடனே, நீரதிகாரம் தான் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி கோமதி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு அத பத்தின குறிப்புரையே வந்து எழுதியிருந்தாரு. ஏன்னா, அந்த புத்தகத்த வாசிக்கும்போது கிடைத்த அனுபவம் வந்து இன்றளவும் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதனால நீரதிகாரம் புத்தகத்த பத்தி ஒரு ஃபுல் பேஜுக்கு விளக்கம் சாரே குடுத்தது வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமேட்டு அதுல இருந்த அழகியல்ல வந்து அவரே தனித்தனியா எடுத்து காட்டுறாரு. இதுல வந்து வெறும் பொருள் விளக்கம் மட்டும் இல்லாம, கதையா எடுத்துட்டு போகாம, இதுல நான் படிச்சது எனக்கு இப்படி பிடிச்சிருந்தது. நீங்களும் இன்னொரு தடவ படிங்க. அதாவது நமக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு சார் வந்து சொல்ற மாரி, இந்த வரிய இன்னொரு தடவ படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வரிய மட்டும் தனியா எடுத்து திருப்பி போட்டு, இன்னொரு தடவ படிங்க அப்படின்னு சொல்ற விஷயமாகட்டும். அதுக்கப்புறமா அதுல இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள வந்து வரலாற்று குறிப்புகளுடனும், ஆ சங்க இலக்கிய குறிப்புகளுடனும் இணைத்து பேசுறது வந்து அது இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது போன உரையாடல்லயே நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தேன். பதிற்றுப்பத்துக்கு இந்த ஒரு உரைநடை மட்டும் வச்சுக்கிட்டு நமக்கு வேற எந்த ரெஃபரன்ஸும் வேண்டாம். கிட்டத்தட்ட எல்லாமே இதுல கவர் ஆயிடுச்சு. அது கிராஸ் ரெஃபரன்சிங்கா இருக்கட்டும், ஆ பழைய பழைய சொற்களுக்கான விளக்கங்களா இருக்கட்டும், அறிஞர் பொருளா இருக்கட்டும், சிலேடைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து நமக்கு வந்து ஒரே இடத்துல வந்து குடுக்கும்போது, உண்மையிலேயே அது ரொம்ப ப்ரீஷியஸ். இது நம்ம ஆவணப்படுத்துற விதம் வந்து ரொம்ப முக்கியம். அது நம்ம வந்து உரையாடல் வழியாகவும் ஆவணப்படுத்தும்போது, இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம இந்த உரையாடல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து சார் நமக்காக செஞ்சு குடுத்துருக்காரு. அவங்க கூட நம்மளும் வந்து பயணிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற இது வந்து நமக்கு ரொம்ப அன்னைக்கு வந்து நம்ம இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு நம்ம படிச்சு பார்த்து சந்தோஷப்படுறத விட, அன்னைக்கு இன்னும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆ அந்த விதத்துல வந்து இன்னும் நெறைய குறிப்புகள் எடுத்து வச்சேன். பட் எனக்கு நெறைய ஒ ஒரு கோர்வையா இன்னைக்கு பேச முடியல. இருந்தாலும், இது தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கிடைக்கிற அந்த பாடல்கள் வந்து தொடர்ந்து படிச்சு, அதன் வழியா வந்து நம்ம சேர நாட்டு வரலாற்றை இன்னும் ஆழமா படிச்சு பார்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. வாசிப்பை நேசிப்போம் குழுவின் இந்த ஒரு பதிற்று பத்து குழு உரையாடலில் நானும் ஒரு பகுதியா இருக்கிறேன் அப்படிங்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. மிக்க நன்றி சங்கர். நீங்க சொன்னது போல அவருடைய உரை ஓமசங்கர் ஐயா அவருடைய உரை வந்து ஒரு நல்ல ஒரு திறப்பு. ஏன்னா வெறும் செய்யுளை மட்டும் படிக்கும்பொழுதும் மற்ற உரைகளை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கடினமா இருந்ததுங்கிறது உண்மை. ஏன்னா பல சொற்களுக்கு பொருளே தெரியாம இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அவருடைய உரை ரொம்ப எளிமையாவும் இருந்தது. தற்கால எடுத்துக்காட்டுகளோட சேர்த்து அவர் எழுதியிருந்தது ரொம்ப உதவியாவும் இருந்தது. ரொம்ப எளிமையாக்கி தர மாதிரியும் இருந்தது. மிக்க நன்றி தங்களுடைய அனுபவ பகிர்வுக்கு. அடுத்து நன்றி. நாகராஜ் பேசுறீங்களா? யார் தயாரா இருக்கீங்க? உங்களுடைய முத்து விஜயன் நாகராஜ் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல நான் முடியுமா? ஒரு ஆடியன்ஸா தான் இதுல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. பார்த்து நானும் பேசல. ஏன்னா எனக்கு என்னது செய்யுள் வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப புதுசு. ஒரு முதல் கூட்டத்துல எனக்கு கலந்துக்க முடியல. அதை திருப்பி கேட்கறதுக்கும் வாய்ப்புகளே அமையல. பாதி கேட்டுட்டு அப்படியே பெண்டிங் இருக்கு. அதனால இந்த இதுல நம்ம நேர்ல கலந்துக்கிட்டா முழுசா கேட்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்திருக்கேன். நான் எதுவும் பேசுற இதுல வரல. ஓகே. நான் என்னுடைய கருத்துக்களை சிலது சொல்லிடலாமா? வேற யாரும் பேசல அப்படின்னா?
சொல்லுங்க சரண்யா. ஓகே. அவருடைய சார் நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் மட்டும் பண்ணிடுறேன். ஓகே. அவர் அனுப்பிய அந்த உரைகளை தான் வந்து நான் சில சில பாடல்கள் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதுல சில வரிகள் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவர் சொன்ன மாதிரி நம்ம சொன்னது அந்த சங்கர் சொன்ன மாதிரி அதுல ஒரு அதாவது நம்முடைய வாழ்நின கொழுங்குறை அதாவது இறைச்சியை வாங்க வருபவர்கள் முகம் சுளிக்காதவாறு இறைச்சியை வெட்டி கொடுக்கிற ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல இருந்தது. விருந்துகண் மாறாத உணிய பாசவர் ஊனத்து ஊனம்னா அந்த 2-3 இடத்துல சார் உரையில எழுதியிருந்தார். அதாவது இறைச்சியை வச்சு அடிக்கிற அந்த இப்ப மரக்கட்டையில வச்சு இப்ப எல்லாம் அந்த கறிக்கடையில எல்லாம் மட்டன் ஸ்டால் எல்லாம் வச்சு அடிக்கிறாங்களா சோ அந்த இடம் இன்னொரு இடத்துல இது எப்படி வரும்னா அப்படி ரத்த சவப்பா இருக்கு அப்படின்னு வரும். இந்த ஊனத்தை அழித்த வாலின கொழுங்குறை குய்யிடுதோறும் ஆனாது ஆர்ப்ப. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது என்னன்னா ஒரு எந்தெந்த இல்லங்கள்ல வந்து அத போட்டு தாளிக்கிறோமோ எனக்கு அத லிட்டரலா வந்து இப்ப இந்த வீக்கெண்ட்ல எல்லாம் நம்ம இந்த மட்டன் சாதம் இதெல்லாம் செய்யறோம் இல்லையா மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கும் போது ஒரு 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 இறைச்சி உணவை சமைக்கும் பொழுது என்னென்ன ஒலிகள் வந்து அடுமனையில இருந்து அடுப்பங்கரையில இருந்து எழும்பும் அப்படிங்கிற ஒரு இது சார் உரையில எழுதியிருந்தாரு. கடல் ஒலி கொண்டு செழுனர் நடுவில் அடுமை எழுந்து அடுனை ஆவுதி. அத வறுக்கிறது பொரிக்கிறது படப்பட படப்பட அந்த வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து பொரிக்கிறது வாசனை பொருட்கள் நறுமண பொருட்கள் இருக்குல்ல அந்த பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு தாளிக்கிறாங்க இல்லையா சோ அந்த தாளிக்கிற இதே வந்து எவ்வளவு நல்லா அது இந்த அளவுக்கு அவர் உணர்ந்து எழுதியிருக்கும் போதே ரொம்ப படிக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ எவ்வளவு கவனிக்கிறாங்க அவர் இவர் சொன்ன மாதிரி அந்த கடல் இது வரைக்கும் நிறைய இடங்கள் எப்படி பார்த்திருப்போம் இந்த போர் மறவர்கள் சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆரவார ஒலிதான் வந்து உனக்கு கடல் போல ஆர்ப்பரித்து சென்றனர்னு இருக்கும். இல்லது ஆற்றங்கரைகளிலும் ஆறு சலசலத்து ஓடும் போது கடல் போல் ஒலித்தது அப்படின்னு நமக்கு உவமை கொடுப்பாங்க. இங்க கடல் போல் என்ன ஒலித்தது அப்படின்னு அந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து அவ்வளவு செஞ்சிருக்காங்க. இது எதுக்காக இந்த உவமை கொடுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு தாளிச்சு அந்த அளவுக்கு வறுத்து அவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா விருந்தினர் மனம் குன்றாது செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அந்த அளவுக்கு தாளிச்சிருக்காங்கன்னா அவ்வளவு வளம் பெருகி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு இடத்துல வந்து ஒரு உணவு பழக்கத்தை சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இப்ப ஆற்றங்கரைகள்ல இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை சாதாரண கிழங்குகளை தோண்டி தின்கிறார்கள் அப்படின்னு பல இடங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல குறிப்பு வரும். அதெல்லாம் வந்து இப்ப காஞ்சி வறண்டு போன நிலங்கள்ல இருந்து எடுத்து சாப்பிடுற மாதிரி ஒரு இடம் உணவு குறிப்பு இருந்தது. இதுல ஏற்கனவே நான் சொன்னதுதான். முதலாம் 2ஆம் பற்று பார்க்கும் போதும் சொன்னேன். என்ன வகையான உணவை அந்த மக்கள் உண்கிறார்கள் என்பதற்கான குறிப்பும் புலவர்களால் ஆங்காங்கே கொடுக்கப்படுகிறது. அப்படியான குறிப்புகள் கொடுக்கும் போது இப்ப இறைச்சி அதிகம் உண்கிறார்கள் அதிகம் தாளிக்கிறாங்க அப்படின்னா ஆடு மாடுகள் ஆணிரைகள் அதிகம் நிறைந்த ஒரு வளம் நிறைந்த நாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆணிரைகள்ங்கிறது எப்பவும் போது நம்ம பார்க்கும் பொழுது ஆணிரைகள் தான் அக்காலத்துல ரொம்ப செல்வம் வளம் மிக்க ஒரு விஷயமா இருந்திருக்கு. காசு பணம் நிறைய வச்சிருக்காங்க அப்படிங்கிறத விட ஆணிரைகளை செல்வமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வெற்றி போர் கரந்தை போல் முதலிய போர்களும் ஆணிரைகளை கவர்தலும் மீட்டலுக்குரிய போர்களாகவும் இருந்திருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டா நகையை கொள்ளையடிச்சுட்டு போறான்னு சொல்ற மாதிரி அன்னைக்கு வந்து ஆணிரைகளை கவர்தல் சோ அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு மக்களும் பசியோடு இல்லாம வயிறு நிறைய சாப்பிட்டு அந்த அளவுக்கு வாசனையும் மனமும் வர அளவுக்கு பண்ணியிருக்காங்கிறத அதை நான் ஒரு உள்ளுரை பொருளா இந்த இடத்துல பாக்குறேன். ஒரு ஒரு அழகான முரண் என்னன்னா இப்போதைய 21ஆம் நூற்றாண்டு அல்லது தற்கால ஒரு இதுபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டுமே நேர் எதிரா இருக்கு. நம்ம இறைச்சி சமைப்பதும் அல்லது வேள்வி புகையிலிருந்து வருகை ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குமோ நமக்கு தெரியல. அந்த காலத்திலயும் நிறைய விலங்குகளை வழிவிட்டதாகவும் நம்ம பாக்குறோம் யாக வேள்வி தீயில புகையில ரெண்டும் இந்த நெய்யுடைய மனமும் மணக்குது அந்த நெய்யுடைய மனமும் மணக்குது. ரொம்ப எனக்கு என்ன ரொம்ப முற்போக்கு மாதிரி இந்த இது தெரியுது. மேபி அந்த காலத்துல அந்த புலவர் என்ன நினைச்சு எழுதினாரோ எனக்கு தெரியல. இந்த இறைச்சியோட மனமும் யாக வேள்வியிலிருந்து வேள்வி தீயிலிருந்து வரக்கூடிய அந்த நெய்யினுடைய மனமும் சேர்ந்து இறைவனை மகிழ்விப்பதாக இருந்ததுன்னு போடும் போது எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது. இப்படிலாம் இப்ப கூட அப்படிலாம் எழுத முடியாது டு பி ஃப்ராங்க். இந்த இடத்துல அவர் எப்படி எழுதியிருந்தாருங்கிறது எனக்கு இன்னுமே அதால நம்ப முடியல. ரொம்பவும் நல்லா இருந்தது. அது சார் அவரோட உரையில ரொம்ப அழகா கொடுத்திருந்தாரு. சோ அது ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து இந்த மிதியல் செருப்பின் புழியர் கோவே குவியல் கண்ணி மழவர் மெய்மறை
இந்த மழவர் மெய்மறைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் வரலாற்றுல. இந்த இந்த ஒரு 10வது வரியோ 12வது வரியோ அதுல இருக்கு பாருங்க. மிதியல் செருப்பின் பூழியர் கோவை. சங்கர் சொன்னாரு, செருப்பின் பூழியர் கோவை அப்படின்னா செருப்பு என்பது ஒரு வகையான மலை அப்படின்னு உரையில கொடுத்திருந்தாங்க. மிதியல் கால் மிதிபடாத ஒரு மலை அப்படின்னா அந்த அளவுக்கு உயர்ந்த மலை. புராண காரணங்கள் என்ன சொல்லப்பட்டு இருந்தாலும் இந்த வரி படிக்கும் பொழுது அது ஆஹ் கண்ணகி வந்து அடிமேல் அடி வைத்து ஏறினாள் அப்படின்னு ஒரு 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 வரி வரும் பாத்தீங்களா சிலப்பதிகாரத்துல. அதாவது ஏற முடியாத ஒரு மலையை அடி வைத்து ஏறினாள் அப்படிங்கிற ஒரு சொல் வரும்போது, மிதியல் செருப்பு அப்படின்னா கால் வைக்காத மலை, யாரும் ஏற முடியாத மலை. இப்ப ஹிமாலயாஸ் எல்லாம் ஏறுறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி மக்கள் ஏறவே முடியாத மலையாக, உயர்ந்த மலையாக இருக்கக்கூடிய மலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து செருப்பாழி எரிந்த இளஞ்சேட் சென்னி மன்னன் எனக்கு ஞாபகம் வந்தாரு. சோழ மன்னர்கள்ல கிமு காலத்திய சங்ககால மன்னர்கள்ல ஒருவர். செருப்பாழி எரிந்த இளஞ்சேட் சென்னின்னு பேரு. ஆனா அங்க என்ன பொருள் அப்படின்னா வந்து செரு அப்படின்னா செருணர், நம்ம பகைவர்கள், போர், வெற்றி அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும். பாழின்னா பாழிகளை உடைத்து காத்து அவர்களை விரட்டி அடிப்பது அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட வந்து இந்த களப்பிரர் காலத்துல நடந்த போர் அப்படின்னு சொல்றாங்க. அது போக அதுக்கும் முன்னாடி இதுல நிறைய முன்னுக்கு பின் முரணான தகவல்களும் இருக்கு. ஆனாலும் வந்து தமிழ்நாட்டை வந்து கர்நாடகத்துல இருந்தும் சாளுக்கியர்களுடைய படை இதுல இருந்தும் துரத்திய நன்னன் ஆண்ட பகுதியான கொங்கு நாட்டு பகுதிகளை காத்த மன்னர்களாக ஒரு சில மன்னர்களை இப்ப நம்முடைய வரலாறு குறிப்பிடுகிறது. அதுல முக்கியமான மன்னர் செருப்பாழி எரிந்த இளஞ்சேட் சென்னி. அவருடைய பேர் எனக்கு டப்புன்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால அந்த கிராஸ் வெரிஃபை பண்ணினேன். ஒருவேளை செருப்புங்கிறது ஏதாவது மலையை காப்பாத்தினவரா இருக்குமோ அப்படிங்கும் போது, ஆனா அதுக்கு வேற பொருள் கொடுத்திருந்தாங்க. இங்க செருப்புங்கிறது ஒரு வகை மலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மிதியல் செருப்பின் பூழியர் கூவை. இப்போதும் வந்து சேரநாட்டு மலைத்தொடர்கள்லாம் வந்து பல மலைகள் நம்ம ஏற முடியாத அளவுக்கு தான் இருக்கு. இப்பதான் நம்ம மாடர்ன் டெக்னாலஜி உதவியோட நிறையவே ஏறுறோம். இன்னுமே உயர்ந்த மலையாக அந்த காலத்துல இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பூழியர் கோவைன்னு சொல்லிட்டு குவியல் கண்ணி மழவர் மெய்மறை. மழவர் மெய்மறை, மெய்மறைனா கவசம். அந்த மெய்மறைங்கிற வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். மெய்மறை. இப்ப மெய்க்காவலர், மெய்காப்பாளர்னு சொல்றோம். நம்முடைய காட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா நம்ம. அது போல மெய்யை மறைத்தல். மெய்னா உடல், உடலை மறைக்கக்கூடிய ஒரு கவசம். சோ இனிமே வந்து இந்த மெய்மறைங்கிற வார்த்தை எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருந்தது. எல்லா இடத்துலயும் நம்ம கவசம் கவச்சம் கவசம் கவச் அப்படின்னு சொல்றோம். அது கிட்டத்தட்ட பல இடங்கள்ல அது வடமொழியா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் நிறையவே இருந்தது. இனிமே வந்து மெய்மறைன்னு நான் பயன்படுத்துவேன். ரொம்ப அழகான ஒரு சொல்லுது. மழவர் மெய்மறை. மழவர்னா நம்ம இளைஞர் இளையோர் அப்படிங்கிற வார்த்தையும் பாக்குறோம். மழவருங்கிறது ஒரு குறிப்பிட்ட குலத்தையும் குறிக்கும். மழவர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு வரைக்குமே 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இருந்திருக்கிறாங்க. தற்போதைய அரியலூர் பக்கத்துல இருக்க உடையார் பாளையம் ஜமீன் வரைக்கும் மழவர்கள் தான் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு இருக்கு. சோ அந்த மழவர்ங்கிற குறிப்பு வந்து எங்கெங்கெல்லாம் வருதுன்னு மழவர் வரலாறு எழுதுற எல்லா நூல்களும் பாத்தீங்கன்னா இந்த மழவர் மெய்மறைங்கிற 10 வரியை குறிப்பிடாம இருக்காது. ஆக இந்த அடுணையாவதி அப்படிங்கிற இந்த தலைப்புல இருக்கிற இந்த பாட்டை எல்லாரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், குறிப்பெடுத்து வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வரலாறு படிக்கிறோமோ, தமிழ் குடிகளுடைய வரலாறு படிக்கிறோமோ, கோசர் இனம் படிக்கிறோம், மழவர் இனம் படிக்கிறோம். எந்தெந்த இனத்தை இப்ப வேளிர் குலங்கள் பற்றி படிக்கிறோம். நம்ம வாசிப்பு நேசிப்போம்லே நிறைய பேர் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. சோ இந்த மழவர் மெய்மறைங்கிற வார்த்தை 10 சொல்லியிருக்காங்க நிறைய பேர் எழுதுவாங்க. எந்த பாட்டு இருக்கு அந்த பாட்டை நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ மழவர்களுக்கு மெய்மறை போன்றவனை மழவர்கள்னு அப்போதைய கால கூற்றுப்படி வீரர்கள், இளைஞர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ மழவர்களும் இன்னமுமே வந்து வரலாற்று குறிப்பின்படியும் சேர மன்னர்களுடைய தொடர்பில் இருந்தவர்கள், அவர்களுடைய சேர்ந்து இருந்தவர்கள்ன்ற குறிப்பை தான் நம்ம பாக்குறோம். சோ அவர்களுக்கு கவசம் போன்று இருந்தவனே அப்படின்னு இந்த இவர் சொல்றாரு. அடுத்து பிடிச்ச வரி வந்து ஒரு மன்னர் ஒரு மன்னரை வந்து புகழும் போது நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன். என் குரல் கேக்குதுங்களா? என்ன ஸ்கிரீன்ல லைன் ஓடிட்டு இருக்கா? கேக்குது. ஒரு பிரச்சனை இல்ல. கேக்குது பேசு. சரி, இல்ல சார் எனக்கு ஸ்கிரீன்ல ஒண்ணும் தெரியல. சரி, ரைட், நன்றி. சோ ஒரு மன்னவரை வந்து புகழும் போது ஒண்ணு என்னென்ன பண்ணுவாங்க? புலவர்கள் வந்து அவருடைய கொடைத்திறத்தை புகழ்வார்கள், மன்னவருடைய உடல் அழகை புகழ்வாங்க. நம்ம சேரன் செங்குட்டுவன் ஆகட்டும், அவர் பேரு இமயவரம்பன் நெடுஞ்சேரல், அதன் அவரை புகழும் போதும் வந்து தாரணி மார்ப அப்படின்லாம் படிக்கிறோம். நிறைய இளம்பெண்கள் வந்து முயங்கக்கூடிய மார்பை உடையவன்
இந்த குறிப்பிட்ட பூமாலையை அணிந்திருக்கக்கூடியவன், இத்தகைய மார்பை உடையவன் அல்லது விழுப்புண்களை உடையவன், இந்த மாதிரி உடல் அழக நிறைய இடத்துல பாக்குறோம். கொடுத்து கொடுத்து சிவந்த கரம்ங்கிற மாதிரி கொடைவள்ளல் தன்மையை குறிப்பிடுகிறோம். பகைவர்களுடைய பகைவர்களுடைய கிரீடங்களை காலடியில போட்டு அவன் கால் கழலே தேஞ்சு போச்சுன்ற மாதிரிலாம் ரொம்ப உயர்வனை வச்சு அதே அணியெல்லாம் எழுதியிருப்பாங்க. சோ அது அல்லது அவனுடைய நாட்டு புலவர்களை நாட்டினுடைய வளத்தை பற்றி சில இடங்கள்ல இந்த பகுதி நான் 18 இல்ல மற்ற சங்க இலக்கிய செய்யுட்கள்லயும் பாக்குறேன். மன்னருடைய மனைவி, அதாவது பட்டத்தரசியா இருக்கக்கூடியவ இணையருடைய புகழை வந்து அளவுக்கு அதிகமாவே நிறைய இடத்துல புகழ்றாங்க. அது அது எனக்கு கொஞ்சம் அது ஒரு கொஞ்சம் குறுக்குடா இருந்தது. மேபி அந்த காலத்துல அது வழக்கமா இருந்திருக்கலாம். அது அவங்க டேக்கிடிசின்னு எடுத்திருந்திருக்கலாமோ என்னவோ தெரியல. இது என்னுடைய சொந்த கருத்து மட்டும்தான். ரொம்ப அழகான செய்யுள் தான். ஆனாலும் வந்து இங்க என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மன்னாவாய் மனம் கமிழ் கொண்டு கார்மலர் கமிழும் தாழிரும் கூந்தல். கார்மலர் அப்படின்னா இங்க ஒரு மலரை சொல்லியிருந்தாங்க. தாழிரும் கூந்தல்ல தாழ்ந்து இருக்கக்கூடிய நீண்ட கூந்தல் ஓரியன போல விரவு மலர் என்று திருமுகத்து அலமரும் பெருமதர் மழைக்கண். அந்த அரசியாருடைய மழைக்கண், அதாவது அந்த மழைக்கண்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்முடைய செய்யுள் வாசிப்புல. எவ்வளவு அழகான கண்களை உடைய மாதரசி உன்னுடைய மனைவி, எவ்வளவு அழகான நறுமணமிக்க கூந்தலை உடையவள் உன்னுடைய மனைவி. ஒரு அரசருடைய மனைவியோட கூந்தல் நறுமணம் மிக்கது அப்படிங்கறத வந்து புலவருக்கு எழுதுறாரு அப்படிங்கிறது வந்து மேபி அது பொதுவா வந்து உன்னாட்டு பெண்களுடைய கூந்தல் இயற்கையாக மனம் உள்ளது மன்னா அப்படின்னு எழுதுனா அது வேற. தன்னுடைய மனைவிய வந்து ஒருத்தன் கூந்தல் நல்லா வாசமா இருக்குன்னு எழுதுறானே அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் அது இதா இருந்தது. உன்னுடைய மனைவியோட கண்கள் எவ்வளவு அழகா இருந்துப்பா, உன் ஒய்ஃபு கண்ணு செம்மையா இருக்குப்பா, உன் ஒய்ஃபோட கூந்தல் ரொம்ப அழகா இருக்குப்பா, அவங்களுடைய வேய் உரல் பனைத்தோல்னு எழுதியிருக்காரு. வேய் உரல்னா அதாவது மூங்கிலை ஒத்த தோள்களை உடைய பனைத்த தோள்களை உடைய பெண் அப்படின்னு கொடுத்திருக்காரு. தோல் நல்லா இருக்கு, தோல் நலம் சொல்லியிருக்காரு, கண் வளம் சொல்லியிருக்கிறாரு, கூந்தல் நலம் சொல்லியிருக்கிறாரு. இத்தகைய பெண்ணை உடைய மனைவியாக உடைய மன்னவனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ அந்த இடம் வந்து ஒருவேளை மற்ற பெரியவர்கள் தான் சொல்லணும், மற்ற படிச்சவங்க நீங்க தான் சொல்லணும் எந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் புகழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அது எப்படி அந்த காலத்துல எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. அது ஒண்ணு. அப்புறம் வந்து அடுத்த இங்க வந்து ஒரு நல்லாட்சி திகிரி, அதாவது இங்க அறம் தெரி திகிரி, அதாவது அறத்தை உடைய ஆணை சக்கரத்தை பல இடங்களுக்கு செலுத்தக்கூடியதற்கு தடையாக வழியடையாக இருப்பது, வழித்தடையாக இருப்பது எதெல்லாம் வந்து நல்லாட்சிக்கு தடையாக இருப்பதுன்னு சினனே, காமம், கழி கண்ணோட்டம், அச்சம், பொய்ச்சொல், அன்பு மிக உடைமை. அந்த அன்பு மிக உடைமை நல்லா இருக்கு பாருங்களேன். அன்பு மிக உடைமை அப்படிங்கிறது எனக்கு இந்த திருக்குறள் ஞாபகம் வந்து என்னன்னா அன்பு நிறைய இருக்கணும், நிறைய அன்புடையவன்னு தான் மன்னர்களையே இந்த 18 நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. அன்பு மிக உடைமையும் வந்து ஆணை சக்கரம் செல்வதற்கு சிறந்த ஆட்சி செய்வதற்கு தடையாக இருந்ததுன்னு சொல்ற. நம்ம அது பல வகை ஒரு டிப்ளமேட்டிக்கா இருக்கு பாருங்களேன். அன்பு மிக உடைமை கூடாது. எல்லா நாட்டு மன்னர்களுடையும் இப்ப நிறைய இடத்துல நம்ம பேசுறோம்ல, இதே புலவர் தான் வந்து ஏன்பா சண்டை போடுற, உன் படம் போன இடமெல்லாம் எவ்வளவு நாசமா போச்சு பாத்தியான்னு இதே புலவர் தான் சொல்றாரு. அதே போல அன்பு மிக உடைமை முக்கியமா அந்த தாயாதி சொந்தக்காரங்கன்னு சொல்றாங்கல்ல, அண்ணன் தம்பி கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, முதுகுல குத்துறவங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எல்லாரிடமும் ரொம்ப அன்பு மிக உடைமை கூடாது. யார்கிட்ட கடுமை காட்ட வேண்டுமோ அத்தகைய கடுமையை காட்ட வேண்டுமன்னா அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு இது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நீதி நூலுக்குரிய சாரம் இந்த வழிகள்ல நான் பாக்குறேன். அதே போல பிறர் நலியாது வேற்று பொருள் வைக்காது மையில் அறிவினர் செவ்விதின் நடந்து தம் அமரத்துணை பிரியாது பார்த்துண்டு, அதாவது வேற்று பொருள் வைக்காது மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து மற்றவர்களுடைய பொருளை கவராமல் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இந்த இடத்துல வந்து நம்ம கம்பராமாயணத்துல கம்பருடைய அந்த அப்ஜெக்டிவா ஒரு இதா பாக்குறோம் இல்லையா, ஒரு அந்த அயோத்தி நகர மக்கள் வந்து எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், அல்லது ஒரு நகர மக்கள் எப்படி இருக்க வேண்டும் இந்த சமூக பார்வைன்னு நம்ம பார்த்தோம். எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற வரியாவும் நான் இதை பாக்குறேன். சோ இப்படியாப்பட்ட மக்கள் அமர்துணை பிரியாது, தன்னுடைய இணையை பிரியாது, பார்த்து உண்டுன்னா பகிர்ந்து உண்டுன்னு நினைக்கிறேன். மாக்கள் மூத்த யாக்கையோடு பிணியின்று கழிய ஊழி உய்த்த உறவோர் உம்பல். ஸோ எப்படியெல்லாம் வந்து ஆட்சி நடக்கணும், அதுக்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிறது, மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப அழகா இந்த இதுல சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்லா இருந்தது. மன்னனுக்கு தெரிவிக்கக்கூடிய அறம் உணர்த்தக்கூடிய ஒரு நம்ம எல்லாம் சொல்றோம்ல. இப்ப ஏன் இந்த வரிகள்லாம் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, பல பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, மன்னர்களை விதந்தோந்த கூடியவர்கள் தான் இந்த சங்க புலவர்கள்.
ஜால்ரா அடிச்சே காசு வாங்கிட்டாங்கப்பா. இந்த மாதிரி நிறைய பேர் எழுதுவாங்க. நம்மளும் நிறைய பார்த்திருக்கோம். என்ன மன்னர்களை பெருசா போற்றி போற்றி புகழ்ந்து பாடிதான் வந்து நம்ம தமிழ் புலவர்கள்லாம் பரிசு வாங்கிட்டு போயிட்டாங்க. யார் யாரு வள்ளல்ங்கிறது சங்க புலவர்கள் அவங்களுடைய செய்யுள்ளே எழுதியிருக்காங்கப்பா. இப்படியெல்லாம் நானும் நீங்களும் நிறைய விவாதங்களை ஒரு சச்சரவுகளை கடந்து வந்திருப்போம். அப்படியாப்பட்ட இடங்கள்ல வந்து நம்ம இது போல உள்ள செயல்களை மேற்கோள் கண்டிப்பா காட்டி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். சோ பாருங்க, இப்ப ஒரு மன்னனை கடிந்து ஔவையார் முத கூட நிறைய பேர் கடிந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வகைகள்ல மன்னருக்கு எதிராகவும் நம்முடைய புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் இவங்க பரிசில் வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. இப்ப பரிசு வாங்காம யாரும் போக போறது இல்ல. நம்ம இவரேக்கே வந்து இமயவரம்பனே வந்து இவருக்கு உம்பர் காட்டுல கொஞ்சம் பரிசு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சோ இப்படி பாடினாலும் அத்தகைய புலவர்களுக்கு பரிசில் கொடுத்த மன்னர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம முக்கியமா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஆஹ் அடுத்த இது நம்ம இந்த அகப்பாயர் இது நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா? சோ அகப்பாங்கிற கோட்டைய வந்து அழிச்ச ஒரு மன்னனே அப்படின்னு இது முக்கியமான ஒரு விஷயம். அகப்பா கோட்டையை வந்து யாராலுமே அழிக்க முடியாத ஒரு கோட்டை. இதே 10 வந்து நின் பகைவர் சென்ற பகைவர்களால் பகைவருடைய அழிக்க முடியாத கோட்டையே அழிச்ச நின் படையை போற்றுகிறேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த அகப்பா கோட்டைங்கிறது சங்க காலத்துல ரொம்ப சேரர்களுடைய முக்கியமான கோட்டையா இருந்திருக்கு. பேரே அகப்பா கோட்டை தான். பல செயல்கள்ல இதை குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம கடம்பு மரம் எரிந்த அப்படின்னு திருப்பி நம்ம படிக்கிறோம். சோ ஒரு சேர மன்னன் ஒரு கடம்பர்களுடைய அந்த கடம்பு மரத்தை முறித்து தனக்கான முரசை செய்து கொண்டான் அப்படிங்கறது மறுபடியும் சொல்லியிருப்பாரு. அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா திருப்பி சொல்றாரு நானுமே நினைச்சது உண்டு. ஆனா அப்போதைய ஒரு அரச மரம்ங்கிறது காவல் மரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக் விஷயமா அவர் இருந்திருக்கு. அதை தகர்க்கிறதுங்கிறது இப்ப கோட்டையை தகர்க்கிறதோட முக்கியமான விஷயம் குலதெய்வ சிலையை திருடுறதும் அந்த காவல் மரத்தை அழிக்கிறதும். அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால திருப்பி அதை சொல்லுவாங்க. சோ அதே போல யாராலும் அழிக்க முடியாத அகப்பா கோட்டையை அழித்த மன்னவனே. உம்பர் காட்டுல இருந்த ஒரு கோட்டை அது. அத பிற்காலத்துல இவர்கிட்ட இருந்து இன்னொரு சோழ மன்னன் அழிச்சதாகவும் தூள் தூளா பொடிப்பொடியா ஆக்குனதாகவும் நம்ம பாக்குறோம். செம்பியன்னு மட்டும்தான் பேரு இருக்கும். சோ இந்த கோட்டை வந்து ரொம்ப முக்கியமான கோட்டை. சகப்பா கோட்டையை அழித்த மன்னன் யான் அப்படின்னு நம்ம கண்டிப்பா பல்யானை செல் தொழில்கூட்டுவனை பத்தி சொல்லிதான் ஆகணும். போர் எறிந்த பறையால் புனல் செருக்குனரும் நீர் தருப்பூசலின் அம்பு அழிக்குனரும் ஒலித்தலை விழவின் மலியும் யானர். அதாவது இந்த 3 வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது போர் தெரிந்த பறையால் புனல் செருக்குனரும், ஆற்றில் இருக்கக்கூடிய ஆற்று அலைகளின் ஒலி இருக்கு பாத்தீங்களா, கச்ச 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 அந்த ஒலிகளை வந்து மிஞ்சக்கூடிய அளவுக்கு உன்னுடைய படை செல்லக்கூடிய அந்த வழியில் இருக்கக்கூடிய பறையறிந்து செல்லக்கூடிய அந்த பறையொலி, போர் பறைன்னு சொல்லுவோம். போர் முரசம் போர் பறை. இந்த பறையொலி வந்து ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த நீர் ஒலியை விட அதிகமா அடிச்சுக்கிட்டே போறாங்கிறத சொல்லிடுறாரு. அடுத்த லைனே பாருங்க, நீர்த்தரு பூசலின் நம்பு அழிக்குனரும். நீர்த்தரு பூசல் அப்படின்னா வந்து அந்த நீராடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நீராடல் விளையாடுதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு விளையாடுறது, அந்த நீராடலின் போது இருக்கக்கூடிய நீர் ஒலிகளையும் வந்து அம்பு அழிக்குனரும், அந்த அவர்கள் பகைவர்கள் எய்யக்கூடிய அம்பினுடைய ஒலியையும் மீறி, நம்ம நிறைய அதாவது மழை போல் பொழிந்த அம்புகள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, டக்கு 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 டக்குன்னு அந்த சவுண்ட் கேட்கும். அந்த சத்தத்தையும் மீறி, அதாவது இதை மீறி அது இருக்கு, அதை மீறி இது இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த 2 வரிகளும் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ இது அவருடைய அந்த கவிநயம்னு நம்ம சொல்லலாம். சோ ஒண்ணு மட்டுமே எழுதிட்டு போயிடலாம்ல. இது நிறைய பாடல்கள் இது பாக்குறோம். போர் முரசங்கள் வந்து மற்ற எல்லா ஒலிகளையும் மிஞ்சி கொண்டு எழுந்தது, கடலின் அலையை விட அதிகமாக உங்களுடைய போர் முரசுகளின் ஒலி இருந்ததுன்னு பல இடங்கள்ல பாக்குறோம். அடுத்த வரிய வந்து நீங்க பறையொலியோட போயிட்டீங்க, ஆனா உங்க அம்புகளையும் மீறி அங்க இருக்கிறவனுடைய விளையாட்டும் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு நீர் வளம் நிறைந்த நாடாக இருந்திருக்கு பாருங்க. நம்ம இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது எந்த அளவுக்கு வளம் நிறைந்த நாடாக இருந்திருக்கு அப்படிங்கறத சாரி அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். சோ இப்படி இருந்த ஒரு நாடு வந்து எப்படி போயிருச்சு அப்படின்னா வந்து குடதிசை மாய்ந்து குணமுதல் தோன்றி பாயுருள் அகற்றும் பயங்கெழு பண்பின் ஞாயிறு கோடா நண்பகல் மையத்து. இப்படி இருந்தக்கூடிய நாடு வந்து எப்படி ஆயிருச்சு? சீரினை ஆதலின் நாடுகள் தன்பனை சீரினை ஆதலின் உங்க முரசம் சீரினதுனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, வெட்ட வெளியா மட்ட மத்தியானத்துல கூட சாப்பாடு கிடைக்காம வந்து நரி ஊழையிடுறதும் கூகை குழல்றதும்ங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வறண்ட பாலைவனமா அந்த நாடு மாறிடுச்சு. கருங்கண் பெய்மகள் வழங்கும் பெரும்பாழ் ஆகும்னு எழுதுறாரு.
யோசிச்சு பாருங்க, இந்த நாடு வந்து பெரும் பாழாகி விட்டது. பாழுங்கிற வார்த்தை எவ்வளவு சீரிய சொல். பெரும் பாழாகி விட்டது மன்னா, உன்னுடைய படை சென்ற நாடு பாழாகி விட்டதே மன்னான்னு எழுதுறாரு. இப்ப நம்ம சொன்னா கூட, இப்ப நம்ம இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஆட்சியாளர்களை நோக்கி உங்களால இவ்வளவு நாசமா போச்சுன்னு நம்மளால நேருக்கு நேர் எழுதிட முடியுமான்னு தெரியல. எழுதிட்டு நம்ம பரிசு வாங்கிட்டு வந்துட முடியுமான்னு தெரியல. சோ அந்த வார்த்தைகளோட வீரியம் ரொம்பவே என்ன ஆச்சரியப்படுத்துது. அடுத்து வந்து அதனுடைய தொடர்ச்சியா வந்து நின்ப நயந்து வருவேன் கண்டனம். அதாவது உன்னை பார்க்க வரும்போது என்னென்ன காட்சிகள்லாம் நம்ம பாக்குறேன் அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு. எவ்வளவு நல்லா இருந்த நாடு பெருங்கவின் அழிந்த, பெருங்கவின் அழிந்த. இதுக்கு முன்னாடி தொல்கவின் அழிந்தன்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம் 2ஆம் பத்துல. தொல்கவின் அழிந்தன பழமையான பெருமை அழிந்த நாடு அப்படிங்கிறது. பெருங்கவின் அழிந்த, கவின் அழகு, பெருமையுடைய அழகை உடைய அந்த நாடு அழிந்த, ஆற்றேறு புணர்ந்து. இந்த வார்த்தை பாருங்களேன். இப்போ ஒரு காதலன் காதலியோட புணர்ந்து இருக்கக்கூடிய அல்லது அலையாடி கொண்டு இருக்க நீராடி கொண்டு இருக்கக்கூடிய காதல் மொழிகளை இவர் வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துறாரு? மன்னா நீ உன் மனைவியோட சந்தோஷமா இரு, மன்னா உன் மக்கள் இணையரோட மகிழ்ந்து இருக்கிறார்கள், அதாவது பொண்டாட்டி பிள்ளைகளோட ஹாப்பியா இருந்தா வாழ்த்துறாரு. ஆனா இது ஆப்போசிட்டா சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, நம்ம கோபசங்கர் சார் உரையில இருந்தது, மனிதர்கள் அதிகமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை இல்லாமல் ஆற்றேறு புணர்ந்து, அதாவது காளை மாடு வந்து பசுவை புணர்ந்திருக்கும். வெறும் ஆடு மாடுதான் இருக்கும் அந்த இடத்துல, காஞ்ச இடத்துல வேற என்ன இருக்கும்? கிடைக்கக்கூடிய புல் பூண்டுகளை சாப்பிட்டுட்டு இருக்கும். மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமாக மாறிவிட்டது மன்னா. அதை எப்படி சொல்றாங்கன்னா, மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் கூடி குலாவி குஞ்சு இருந்த நாடாக இருந்த நாடு மனிதர்களின் மகிழ்வனுடைய தடமே அல்லாது வெறும் மிருகங்கள் ஒன்றை ஒன்று புணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வறண்ட நிலமாக மாறிவிட்டது மன்னா அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. எவ்வளோ வலிமையான ஒரு சொல்லா நான் பாக்குறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இதுக்கு வந்து நம்ம சாருடைய உரையை தான் நான் சொல்லுவேன். மருதிமிழ்ந்து ஓங்கிய நளியிரும் பரப்பின் மணல்மலி பெருந்துரை ததைந்த காஞ்சியோடு. அந்த நமக்கு இந்த ஃபாரின்ல எல்லாம் போய் படம் எடுப்பாங்கல்ல இப்போதைய இயக்குனர்கள்லாம், அப்போ வந்து நம்ம நாட்டுல அந்த அளவுக்கு மரங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல. சோ அங்கெல்லாம் அப்படியே தழைய தழைய இருக்கும். இந்த மரங்களுடைய இலைகளை தவிர பூக்கள் தான் நிறைய மரங்கள்ல இருக்கும். அந்த பூக்கள் வந்து அந்த நீர்நிலைகள்லயும் கரைகள்லயும் நிறைய நிறைஞ்சிருக்கும். இந்த காஞ்சி மரங்கள் பெருந்துறை மணல் மலி பெருந்துறை, மணல் அதிகம் இருக்கக்கூடிய துறைகளில் ததைந்த காஞ்சியோடு முறுக்கு தாழ்வு எழிலிய நெருப்புரல் அடைக்கரை. அதாவது அந்த முறுக்கு பூன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த பூ முருங்கை பூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அந்த பூ வந்து ரெட் லில்லி, அதாவது சிவப்பு கலர்ல இருக்கு பூ. அந்த பூ முழுக்க வந்து அது பரவி கிடக்கு. அது எட்டி இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கா, நெருப்பு இது பண்ற மாதிரி இருக்கா. ஃபயர் லில்லின்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய தமிழ்நாட்டு மாநில மலரான செங்காந்தளை வந்து ஃபயர் லில்லின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. எனக்கு அந்த ஃபயர் லில்லி ஞாபகம் வந்து, ஏன் ஃபயர் லில்லின்னா எட்டியிருந்து பார்க்கும்போது நெருப்பினுடைய தீ ஜுவாலை மேல் எழும்புற மாதிரிதான் அந்த ஃபயர் லில்லி இருக்கும். அதாவது செங்காந்தள் பூ. அந்த செங்காந்தள் பூ தரம் முழுக்க பரவி கிடந்தா எட்டியிருந்து பாக்குறவங்களுக்கு நெருப்பு எறிகிற மாதிரிதான் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. நெருப்பு உரல் அடைக்கரை இருந்தது. நந்து நாரையோடு செவ்வரி புகழும். அதாவது வயல்வெளிகள் இருக்கக்கூடிய அந்த நாரை, அந்த பறவைகளுடைய மூக்கு அழகு வந்து, ஆனா நாரையோட அழகு சிவப்பு கலர்ல இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு பறவையோட அழகு வந்து சிவந்து இருக்குது. அத்தனை நாரைகள் அத்தனை பறவைகள் இருந்தாதான் செவ்வரி உகழும் அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட லைனா அந்த சிவப்பு கோடு போட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. வரிசையா தானே பறவைகள் நிக்கும். சோ அந்த அளவுக்கு வரிசையா நிக்குதுன்னா அந்த அளவுக்கு மீன்களும் புழுக்களும் நிறைந்த ஒரு வயல்வெளியாக இருந்தக்கூடிய ஒரு நாடு. நம்ம இதை வந்து வெறும் ஒரு லேண்ட்ஸ்கேப் அழகாவோ ஒரு பெயிண்டிங் பியூட்டியாவோ நம்ம பார்க்காம, அந்த அளவுக்கு மீன்கள் நிறைந்திருந்தது, அந்த அளவுக்கு பறவைகள் நிறைந்திருந்தது. பறவைகள் நிறைய இருக்கணும்னா மீன்கள் இருக்கணும், மீன்கள் நிறைய இருக்கணும்னா நீர் வளம் நிறைய இருக்கணும், நீர் வளம் நிறைய இருக்கணும்னா அந்த நாட்டினுடைய நீர் மேலாண்மை நல்லா இருக்கணும். சோ ஆட்சி சிறப்பை வந்து இந்த வகைகள்லயும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியம். அதாவது சார் அந்தணன் வழி நடக்கும் அரசன் அவனது வழி நடக்குதான் மகிழம் எழுதின. ஓதல் வேட்டல் அவை பெறச் செய்தல் ஈதல் ஏற்றல் என்று ஆறு புரிந்து ஒழுகும் அறம்புரி அந்தனர் வழிமொழிந்தொழுகி. இத வந்து இப்போதைய நம்ம இந்த விவாத களத்துல பார்க்கும் போதும் கூட தெளிவாவே எழுதுறாங்க. பல இடங்கள்ல வந்து வேந்தர்கள் வந்து வேள்வி செஞ்சிருப்பாங்களா, யாகங்கள் வளர்த்திருப்பாங்களா, பலியாகச்சாலை முதுகுடுமி பெருவழுதின்னு ஒரு பாண்டிய மன்னருடைய பெயர் நம்ம பாக்குறோம். சோ மன்னர்கள் தங்களுடைய பெயர்கள்லயே வந்து வேள்வி
அல்லது யாகம் வளர்த்தாங்க அப்படிங்கிற இது வந்து ஒரு சிறப்பு பெயராவே கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கிமு காலத்து பாடல், சங்க கடைச்சங்க கால பாடலாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்போல இருந்தே நமக்குள்ள வந்து அந்த வேள்வி யாகம் வளர்க்கிற இயல்பு இருக்கு அப்படிங்கிறதும், அந்த இயல்பு இருக்கு அப்படிங்கிறத விட யாகத்தின் வழி அவர்கள் சொல்படி நடக்கக்கூடிய மன்னர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு 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 கசப்பான உண்மையாவும் இருக்கு. ஆனா இப்போதைய இதுபடி அதை வச்சு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சோ அப்போதைய வழிமுறை எப்படியோ அது அப்படியேதான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம்னு தான் நம்ம சொல்லணும். சங்க செயல்களை நம்ம வரலாற்று ஆவணம்னு எடுக்கும் பொழுது யாகங்கள் நடந்ததா, அதை புலவர்கள் போற்றி இருந்தார்களா, மன்னர்கள் அதை போற்றி இருந்தார்களா, மன்னர்கள் அந்தணர்கள் சொல்படி நடந்தார்களா அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஒரு சில இடங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல அப்படி நடந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த செய்யுளையும் நம்ம உதாரணமாக சொல்லலாம். இதுக்கு ரெண்டாவது வந்து ஞாலம் நின்வழி ஒழுக பாடல் சான்று நாடுடன் விளங்கும் நாடா நல்லிசை. அதாவது உன்னோட பெருமை வந்து இப்படி சொல்றாங்க, உன் நாட்டுடைய பெருமை வந்து இந்த புலவர்கள் சொல்லிட்டாங்க பத்தியா, இவரே சொல்லுகிறார். எனக்கு நம்ம இப்ப சொன்னோம்ல அவரோட பகைவர் நாடு எவ்வளவு நல்லா இருந்தது, இல்ல அவனோட நாடு எவ்வளவு நல்லா இருந்ததுன்னு நம்ம புலவர் எழுதினாருன்னு இப்ப நம்ம பார்த்தோம். இதே வந்து உன் நாட்டுடைய புகழை வந்து புலவர்கள் எழுதி விட்டார்கள் மன்னா அப்படின்னு இவரே எழுதுறாரு. தானே ஒரு புலவர், அவரே எழுதுறாரு. உன்னோட வழிப்படி நடந்த மக்கள் அவருடைய நாடு எவ்வளவு நல்லா இருக்குன்னு எழுதிட்டாங்க பத்தியா. ஞாலம் நின்வழி ஒழுக பாடல் சான்று நாடுடன் விளங்கும் நாடா. பாடல் சான்றுன்னே வந்துருச்சு. அது முக்கியமான இந்த வரிகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளா நம்ம குறிச்சுக்கலாம். இதுதான். இன்னும் ஒரு 2-3 மட்டும் நான் சொல்லிடுறேன். இது எக்குரச்சி வந்து ஊனத்தியாவரும் கண்டு மதிமருளும் வாடா சென்றி. அதாவது உண்மரும் திண்மரும் வரைகொள்ள அறியாது குறைத்தொடி மழுகிய உலக்கை வைந்தொரு அடைச்சேம்பெழுந்து ஆடூரும் படாவின். அதாவது இந்த உணவு வந்து அதிக அளவு சமைக்கப்பட்டிருக்க கொண்டு வந்து சேப்பங்கிழங்குன்னு சார் உரை எழுதியிருந்தார். ஸோ அதோட சேர்த்து எழும்பும் பொழுது அந்த எழும்பக்கூடிய அந்த பாத்திரமே வந்து எப்படி இருக்குன்னா வந்து அந்த சேப்பங்கிழங்கையோட இலை போல இருந்ததா. சோ அந்த மாதிரி அதனுடைய வடிவம் எட்டியிருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு கொதிச்சு மேல எழுந்து வந்து உணவுனா சோறு அடியில போயிடுச்சு, கிழங்கு மேல வருது. அது மேல இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தினுடைய அமைப்பே வந்து அந்த இலைகளை போன்ற அமைப்பாக இருந்தா எக்குரச்சி வந்து ஊனத்தியா வரும். எக்குன்னா அந்த அந்த இறைச்சி வெட்டுவதற்குரிய அந்த இதுன்னு நினைக்கிறேன். எக்குரச்சி வந்த ஊனம்னா அந்த மரக்கட்டையை சொல்றாங்க. ஸோ இப்பவுமே நம்ம மட்டன் ஸ்டால்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த மரக்கட்டை அப்படியே சக்கச்சவேல்னு இருக்கும். அதை பார்த்தாவே நமக்கு கொஞ்சம் இதா இருக்கும். கண்டு மதிமருளும். அப்பவே வந்து அதை பார்த்து பயங்கொள்ற அளவுக்கு மயங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ரத்த குழம்பாவும் அந்த அளவுக்கு நிறைய ஊன் கலக்கக்கூடிய ஒரு இதாகவும் இருந்திருக்கு அப்படிங்கறத இங்க போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து கான் உணங்கு கடுநெறி அந்த பாடல் இது ஏற்கனவே நம்ம குழுவுலையும் பார்த்தோம். உன்னுடைய பகைவர் சென்ற நிலம் நீ அழித்த நிலம் எவ்வாறு போகிவிட்டது, நின் படைஞர் சேர்ந்த மன்றம் கழுதை போகி. இந்த கழுதை போகி அப்படிங்கிற வார்த்தை வந்து பிற்கால 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு சொற்கள்லையும் நம்ம பாக்குறோம். என்ன ஒரு உதாரணம், மிகச்சிறந்த ஒரு உதாரணம்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, தஞ்சாவூரை வந்து 12ஆம் நூற்றாண்டுல பாண்டிய நாட்டை சேர்ந்த முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டிய மன்னன் வந்து சோழ மன்னர்கள் போய் அந்த மதுரையை முழுசும் அழிச்சிட்டு வந்தாங்க, தீட்டு கொளுத்திட்டு வந்தாச்சு. சோ பதிலுக்கு அவர் பண்ணணும் இல்லையா. அவர் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் தஞ்சையும் உரந்தையும் செந்தழல் கொளுத்தின்னு ஒரு வார்த்தை வரும். அதுல வரும்போது வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஆமணக்கு விதைய தூவி கழுத விட்டு ஏறி இருப்பாரு. அதாவது கழுதையை விட்டு உழுதுருப்பாரு. ஏன் கழுதையை விட்டு உழறாங்க அப்படின்னா வந்து கழுதை வந்து ரொம்ப வளமான காடுகள்ல தான் இருக்கணும், வளமான நிலங்கள்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நாரை போலவோ பசு போலவோ எருமை போலவோ நீர்நிலைகள் நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது கழுதைங்கிறது கொஞ்சம் வந்து அங்க கொஞ்சம் ஒரு ஸ்டேட்டஸ்ல கம்மியான ஒரு விலங்கு அந்த காலத்திலயுமே பார்க்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். கழுதை போகி நின் படைஞர் சேர்ந்த மன்றம் கழுதை போகி. கழுத போகிற ஒரு வழியாதான் போயிருக்கும் பாரு உன்னோட இதுன்னு சொல்றாரு. அது ஏன் அப்படின்னா ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு, அந்த விளைநிலத்தை அழிப்பதற்கு கழுதைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த இடம் எனக்கு அப்படிதான் தோணுது. அவரு கழுதையை விட்டெல்லாம் ஏர் உழல, ஆனாலும் பாருங்களேன் உன் படை செல்லக்கூடிய இடங்கள் எப்படி போயிருச்சு, கடைசியில கழுதையை விட்டு ஏர் உழுந்தா எப்படி ஆயிருக்குமோ அந்த மாதிரி அழிஞ்சுதான்ப்பா போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த இடத்துல அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் போக
ஆண்டலை வழங்கும் கான் உணங்கு கடுநெறி. ஆண்டலைன்னா ஆண்டலை பறவைகள். இதே வார்த்தையை வந்து நம்ம இதுல பார்த்தோம். ஆஹ் திருமுறைகள்ல வந்து நம்ம காரைக்கால் அம்மையாருடைய மூத்த திருப்பதிக்கு, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிக்குல ஆண்டலை பறவை, ஆண்டலை புல்லுங்கிற வார்த்தை இருக்கும். அது இந்த பறவை எங்க இருக்கும்னா ஆந்தையோட சேர்ந்த ஒரு பறவை சுடுகாட்டுலதான் இருக்கும். சுடுகாட்டுல இருக்கிற ஒரு பறவையை ஆந்தைகள் அலறும்னு தான் இருக்கும். சுடுகாட்டுல இருக்க ஒரு பறவையை குறிப்பிட்டுட்டாலே அந்த நிலம் சுடுகாடாக மாறிவிட்டது என்றுதான் பொருள். அதாவது வறண்ட பாலை நிலமாக மாறிவிட்டது. எப்படி இருந்த நாடு எப்படி போயிருச்சு பத்தியா? இல்ல எப்படி இருந்த நாடு எப்படி ஆயிருச்சுங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு குறியீடு இந்த பறவைகளும் இந்த விலங்குகளும். இது ரொம்ப முக்கியம். இந்த இதுல வந்து இந்த பாட்டுல பொய்கை வாயில் புனல் பொறு புதவின் நெய்தல் மரபின் நிறைகள் செருவேன். எனக்கு இந்த 2 லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இத படிக்கவும்னா எப்படின்னா தற்காலத்திய கல்லணை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போதைய திருச்சி தஞ்சைக்கு நடுவுல இருக்கக்கூடிய கல்லணையில இருந்து எல்லா அணைகள்லயும் மதகுகள் இருக்கும் இல்லையா, அந்த மதகு அடைச்சு வச்சிருப்பாங்க. நீர் வரத்து அதிகமா இது வரக்கூடாதுங்கிறதுக்கும் அடைச்சு வச்சிருப்பாங்க. நீர் வரந்து திறந்து விட்டதுக்கு அப்புறமும் சில இடங்கள்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு சில கதவை தான் திறந்து விடுவான். ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் திறப்பாங்க. அந்த பாதி திறந்துட்டு பாதி அடைச்சு வைக்கல, இல்ல முழுசாவும் அடைச்சு வைக்கல, நீர் நிறைய போயிட்டுன்னா அங்கங்க வந்து என்னதான் பாதுகாப்பா வச்சிருந்தாலும் சில சில ஓட்டைகள் இருக்கும். மதகுல ஓட்டை விழுந்துருச்சு இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, ரொம்ப சின்ன கேப் இருக்கும். அந்த மைல்டான கேப். அது பாருங்க புலவர் என்ன அழகா சொல்றாரு. மைல்டான கேப்பா. பொய்கை வாயில் புனல் பொறு புதவின் நெய்தல் மரபின் நிறைகள் செருவின். அதாவது நெய்தல் நிலங்கள் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள், அந்த கழனி எல்லாம் வந்து அந்த பொய்கை வாயில் புனல் பொறு புதவின் அந்த கதவு அடைச்சிருக்கக்கூடிய இடப்பட்ட இடைவெளியில வந்த தண்ணிய வச்சு எப்படி ஆயிருச்சா, அந்த நிலங்கள்ல நல்ல சேறு நிறைந்த வளமான நிலங்களா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒழுகுன தண்ணியை வச்சு சொட்டுநீர் பாசனம் மாதிரி கொஞ்சமா ஒழுகுன தண்ணியை வச்சே அந்த நிலங்கள்லாம் ரொம்ப சேறு நிறைந்த ஒரு வயல்களாகவும் ரொம்ப அழகாகவும் வளமாகவும் இருக்கு. அப்ப எந்த அளவு ஒழுகுன தண்ணியே எவ்வளவுன்னா அப்ப எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கணும் அந்த காலத்துல. சோ ரெண்டும் போல புனல் பொறு புதவின், புதவுனா கதவுன்னு சார் உரை எழுதியிருந்தார். அந்த புதவுனா கதவு தான். நெடும்புதவுன்னு நம்ம பார்த்தோம், போன 10லயே பார்த்தோம். இப்ப கதவுன்னா அப்பவே வந்து அணையெல்லாம் இருந்திருக்கு தானே. ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோம்னா வரலாற்றுப்படி நான் சொல்றேன், என்னுடைய சிற்றறிவு கேட்டுன வர ஒரு புரிதல் என்னன்னா, முதல்ல அணை கட்டியவர் கரிகாலன். அவருடைய காலம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுபடி ஒண்ணு கிபி 2ஆம் நூற்றாண்டு அல்லது 3ஆம் நூற்றாண்டு, 1 அல்லது 2 இந்த காலத்துக்கு உட்பட்டதா தான் சொல்றாங்க. கரிகாலன் தான் முதல்ல காவேரிக்கு அணை கட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. இதே பாடல்ல வந்து பேரியாற்று பற்றி சார் குறிப்பிட்டிருந்தாரு. அந்த பாடல்லையும் இருக்கு. சோ அப்பவே வந்து பெரும்புனல் புனல் ஒரு புதவின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்பவே அணை கட்டியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அது கல்லுல கட்டினாங்களோ மண்ணுல மரத்துல கட்டினாங்களோ, ஆனா அணை கட்டி அந்த கதவு வழியாதான் நீர் நிறைஞ்சிருக்குங்கிறதுக்கு இந்த பாடல் சாரி இந்த பாடல் மிகச்சிறந்த உதாரணம்னு நினைக்கிறேன். எனக்கு நான் சொல்றது என்னோட புரிதல் ஏதாவது பிழை இருந்தா திருத்துங்க. இதான் எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். அப்பவே அணை கட்டியிருக்கலாம். அடுத்த வரி வல்வாய் உருளி கதும் என மண்ட. எனக்கு இந்த இடத்துல வந்து கர்ணனுடைய ஞாபகம் வந்துச்சு. நம்ம அந்த மகாபாரத போர்ல பாக்குறோம்ல, திடீர்னு போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவருடைய தேர்கால் சக்கரம் வந்து நின்னுக்கும், போய் மண்ணுல போய் புதைஞ்சுக்கும். அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாப்புல. வண்டி ஓட்டின சாரதியும் இறங்கி ஓடிடுவாரு. இவர் தானா தூக்க முயன்று வீழ்ந்து விடுவார். சோ அது போல அந்த காட்சியை ஞாபகப்படுத்துறது. இந்த உருளிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வல்வாய் உருளி சாரி சக்கரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து தமிழ் சொல் தானா அல்லது வடமொழியான்னு எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு. என்ன சக்கர அப்படின்னு தான் சொல்றோம். சக்கரங்கிறத விட அந்த உருளிங்கிற வார்த்தை எவ்வளவு நல்லா இருக்கு. வல்வாய் உருளி கதும் என மண்டை. திடும்னு மண்டிருச்சு. ஒழுங்கா ஓடிட்டு இருந்தது. ரோட்ல சாலையில போயிட்டு இருக்கு. தேருடைய சக்கரங்கள் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தடம் மாறினாலே வந்து என்ன ஆயிருந்தா அந்த வயல்கள் இருக்க சேர்ல போய் புதைஞ்சிட்டு அள்ளல் பட்டு துள்ளு புத்துறப்ப நல்லிருதும் முயலும் அலறு போகு விழுமத்து சாக்காட்டாளர் கம்பலை அல்லது பூசல்லரியா நன்னாட்டு யானர். எவ்வளவு அழகான ஒரு வரி. இது நம்ம இதுல சொல்லுவாங்க பாத்தீங்களா, கம்பர் வந்து கம்பராமாயணத்துல சொல்லியிருப்பார். போரே இல்லாததுனால போர் வீரர்களுக்கு எல்லாம் மறவர்களுக்கு எல்லாம் வேலையே இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பயிற்சி கொடுத்துக்குவாங்க, சும்மா ட்ரையல் தான் பார்ப்பாங்க, அந்த சண்டை சத்தம் தான் கேட்குமே ஒழிஞ்சு நிஜமான சண்டை சத்தம் கேட்காது, வயல்கள்ல வந்து விலங்குகளும் ஒருத்தனுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்காது, வெறுமனே ஒரு எருமையும் ஒரு தாய் வயிற்றான ஒரு எருமை கன்றும் இன்னொரு எருமை கன்றும் அடிச்சுக்கும், அந்த பிரச்சனை தான் இருக்குமே ஒழிய அவருடைய நாட்டுல அயோத்தியில வேற பிரச்சனையே இருக்காதுன்ற மாதிரி எழுதியிருப்பாரு நாட்டு படலத்துல. அந்த செயல் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதையும் பாருங்களேன், உன் நாட்டுல என்னதான் பிரச்சனை இருக்காது,
வேற எந்த சண்டை சச்சரவு விவாதங்களையும் அறியாத ஒரு நாடு அப்படின்னு சொல்றதுக்காண்டி என்னதான் அந்த ஆரவாரம் அலறல் இருக்குமா, திடீர்னு போய் சேத்துல புரைஞ்சுக்குமா அந்த தேர் சக்கரம், அதை தூக்குறது, தூக்கு, தூக்குமே. சோ அந்த மாதிரி அந்த ஆர்ப்போலி மட்டும்தான் கேக்குமே ஒழிஞ்சு அதை தவிர வேற எதையும் அறியாத இருக்கக்கூடிய ஒரு அழகே அப்படின்னு கொடுத்திருந்தாரு. எனக்கு இந்த இடத்துல இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ எல்லா பாடல்களையும் புலவர்கள் நதியையோ விலங்குகளையோ அந்த நாட்டினுடைய வயல்வெளிகளின் அழகையோ பூக்களினுடைய அழகையோ மக்களுடைய ஆர்ப்பொலிகளின் அழகையோ சொல்லும் போது அந்த லேண்ட்ஸ்கேப் நல்லாவே நமக்கு மைண்ட்ல பதிஞ்சிருது. எனக்கு அதனால இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான் நினைக்கிறேன். கோடை நீடு இது இல்ல. ஒரு நிமிஷம். நாங்க வேற எதுவும் எடுத்திருந்தேன். ஓகே, இப்ப அவரு இந்த பாயிண்ட் பேரியாட்டு தான் நான் சொல்லணும்னு எடுத்து வச்சிருந்தேன். அது இவரு சொல்லிட்டாரு. சோ அவ்வளவுதான், எனக்கு சொல்றதுக்கு இவ்வளவுதான் இருக்கு. அனைவருக்கும் நன்றி. மற்றவங்க அவங்களுடைய கருத்து இருந்தா சொல்லலாம். நன்றி சார். வேற யாரும் பேசுறீங்களா? நாகராஜ் பாண்டியன், ஏதாவது இவங்க பேசின பிறகு ஏதாவது சொல்லணும்னு உங்களுக்கு தோணுதா? முத்து விஜயனுக்கு ஏதாவது தோணுதா? இல்லைங்க ஐயா. சரி, முத்து விஜயன். சார் இல்ல சார், நான் கவனிச்சிருக்கேன் நானு. இல்ல. ஓகே ஓகே. கதிரவன் இருக்கிறாரு, அவர் சொல்லணும்னு அவராகவே வந்துருவாரு, கேட்க வேண்டாம். கதிரவன் ஏதாவது நீங்க பேசுறீங்களா? ஓகே. இல்ல, நான் அந்த பேரு சங்கர் கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன், மற்ற நண்பர்கள் கிட்டையும். இப்போ நம்ம இல்ல நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, அதாவது நம்ம இது வரைக்கும் 3 பத்துகள் பார்த்து முடிச்சிட்டோம், 4ஆம் பத்து தொடங்குறோம். சோ இது வரைக்கும் நான் ரொம்ப செய்யுள் வாசிக்கல அப்படிங்கிற நண்பர்களும் இருக்காங்க. இதுல என்ன விஷயத்தை எளிமைப்படுத்தலாம்? அதாவது இப்ப 10 பாடல்கள் முடிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 80 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு தொகுப்பும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மன்னரை பற்றி சொல்லக்கூடியது. என்னுடைய புரிதலின்படி உரை ரொம்ப அழகா எளிமையா கொடுத்துடுறாரு. செய்யுளுடைய தன்மை அப்படின்னு சொல்றோம், அது கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இது செய்யுளுடைய இது. அது முடிஞ்ச அளவுக்கு அவர் எளிமைப்படுத்தி நமக்கு கொடுக்குறாரு. செய்யுள் படிக்கிறதுக்கோ அல்லது மற்ற வகைகள்லயோ ஏதாவது குழு சார்பா ஏதாவது உதவிகள் வேணுமா, அல்லது வேற ஏதாவது பிடிஎஃப் ஷேர் பண்றது, இல்ல சொல்ல அகராதி ஏதாவது தயாரிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு நண்பர்கள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாம். ஏன்னா செய்யுள் வாசிப்பு கஷ்டம்ன்ற மாதிரியும் சில பேர் சொல்லியிருக்காங்க. 10 கடினமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ கம்பராமாயணத்தோட கம்பேர் பண்ணும்போது இது டஃபா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை கொஞ்சம் எளிமைப்படுத்தவோ அல்லது வேற ஏதாவது வகைகள்ல உதவி வேணுமா, என்ன மொத்தமா படிச்சு பேசுறது காட்டிலும் வேற ஏதாவது வழிகளை இதை எளிமைப்படுத்த முடியுமா, இன்னும் பிரேக்கப் பண்ணணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சொல்லலாம். இல்லைன்னா நம்ம கோமல் சார் பேசினதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப எளிமையா இருக்குது. 10 பாடல்களுக்கு ஒரு தடவை நம்ம கூடி பேசுறதும் இல்ல ஐயா எழுதுற உரையுமே ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு உதவி அப்படின்னா, அந்த செய்யுளுடைய பதம் பிரிச்சு அதை எப்படி நம்ம பாக்குறது அப்படிங்கிறது எனக்கு, நான் இப்பதான் புதுசா செய்யுள் வாசிக்கிறதுங்கிறது வந்திருக்கிறேன் பள்ளிக்கூடத்துல படிச்சதுக்கு அப்புறம். அப்ப எனக்கு அதை எப்படி பதம் பிரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ஒண்ணு. அவ்வளவுதான். முத்து விஜயன் எதுவும் சொல்லணுமா உங்க சைட்ல இருந்து? ஏதாவது கேள்விகள் இருக்கா, ஏதாவது சஜஷன்ஸ்? இல்ல சார், நான் இதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் சார் எழுதுன இதை திருப்பி இன்னும் தேடி பார்த்து படிக்கணும். இது வரைக்கும் அவர் எழுதின அந்த 30 பாடல்களுடைய இதுவும் அன்னன்னைக்கு சார் பதிவு பண்ணுவாரு. சோ இன்னைக்குரிய உரையாடலுடைய பதிவு மட்டும் நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது அவருடைய சொந்த உரை அப்படிங்கறதுனால நம்ம எந்த வகையிலையும் வெளியே ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது, நம்முடைய புரிதலுக்கு மட்டும்தான். ஏன்னா ஒருத்தரோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அது.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை எளிமைப்படுத்தி பிடிஎஃபாவோ தனித்தனியாவோ வந்து சார்கிட்ட கேட்டுட்டு நான் அதை குழுவில் ஷேர் பண்றேன், இல்ல ஒரு கூகுள் டிரைவ் அந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்க போடுறோம். ஸோ உரையாடலுக்கு வரும்போது நம்ம முழுசும் படிக்காட்டியும் கூட அதை ஒரு தடவை உரை மட்டும் படிச்சாலே அந்த கதை தெரிஞ்சிடும் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. உரையை படிச்சுட்டு மறுபடியும் போய் செய்யுள் படிக்கும் போது அது இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் பானுரேகாமா, எப்படி இருக்கீங்க? சங்கர், உங்க சைடுல இருந்து ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? நம்ம பார்த்துட்டு இருப்பது. வணக்கம் பானுமா. வணக்கம் பானுமா. சரண்யா, கேக்குதா? கேக்குது. நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன், இப்போ பேச முடியல. நான் கேக்குறேன், இது இப்பதான் நெட் கிடைச்சது. ஓகே, இல்ல அதான் சங்கர் பேசினாரு, என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிட்டேன். ஸோ மற்றவர்கள் இனிமேலும் படிக்கணும், சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாடலுடைய உரைகளை தாண்டி பிரிச்சு ஏதாவது பதிவிடணுமா, பிடிஎஃபா வேணுமா, இல்ல சொல்ல அகராதி மாதிரி ஏதாவது வேணுமா, ஏன்னா பதம் பிரிக்கிறது எப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு ஒரு நண்பர். ஸோ அந்த மாதிரி எனக்குமே வந்து இந்த செய்யுள் கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. ஸோ உரை இல்லாம சத்தியமா படிக்க முடியாதுங்கிற மாதிரி பதிற்றுப்பத்தினுடைய இது இருக்கு. ஸோ அது தொடர்பா எனக்கு சங்கர் சார், கோமசங்கர் சார்ட்ட சில கேள்விகள் இருக்கு. நான் வேற யாருக்கும் எதுவும் சொல்ல இல்ல அப்படின்னா கோமசங்கர் சார் பேசட்டும், நான் அப்புறம் கேட்கிறேன். பேசலாமா? பேசுங்க சார். கேக்குது இல்லையா? கேக்குது கேக்குது. அனைவருக்கும் மாலை வணக்கம். பதிற்றுப்பத்து இன்னும் இதுக்கும் மேல எளிமையா எழுத முடியாது, அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுல என்ன, நானே ரொம்ப எளிமையா எழுதுறேன், எனக்கே தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி கொஞ்சம் கடினமான பதங்களை அங்கங்க போடுறேன். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அதுவும் 4ஆம் பத்துல நான் அப்படித்தான் எழுதுறேன். 4ஆம் பத்து எழுதும் போது கொஞ்சம் எளிமையான பதங்களை விட்டு வழக்கமான பதங்களை விட்டு கொஞ்சம் உங்களை சிந்திக்க வைக்கிற பதங்களை போட்டு நான் இப்ப எழுதுறேன். அது நீங்க 4ஆம் பத்து படிக்கும் போது தெரியும். ஏன்னா முதல் 2 பத்தும் ரொம்ப எளிமையான பதங்கள், இதுக்கு மேல எளிமைப்படுத்தி எழுத முடியாது. இது ஒண்ணு. சரண்யா சொன்னாங்க உரை இல்லாமல் படித்தல். உரை இல்லாமல் படிக்கிறது முடியாது. ஆனா அது எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, நம்ம சிந்திச்சு நம்மால முடியாத பதங்களுக்கு மட்டும் உரையை தேடி தொகுத்து நாம ஒரு புரிதலுக்கு வரணும். ஆகவே உரை என்பது எடுத்த எடுப்புல அந்த பள்ளிக்கூடத்துல கோனார் நோட்ஸ் கொடுக்குறாங்களே, அது மாதிரி ஆயிடக்கூடாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நான் படிக்கிற காலத்துல அப்படி கிடையாது. என் பொண்ணு படிக்கிற காலத்துல நான் போய் குழந்தைக்கு பெண்களுக்கு போய் நான் பிள்ளைகளுக்கு புஸ்தகங்கள் வாங்க போனா இது நடந்தது. உங்களுக்கும் அனுபவம் இருக்கும். ஒரு மொத்தமா ஒரு 12ஆம் வகுப்பு பாடம் வச்சுக்கோங்க. 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை பூரா வாங்கும் போது ஒரு செட்டு நோட்ஸ் வாங்குன்றான் கடைக்காரன். ஏங்க எனக்கு நோட்ஸ் வேண்டாம்னா, என் பொண்ணு நோட்ஸ் இல்லாமலே படிப்பா, இல்லை நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு அங்க ஆர்குமெண்ட். நான் பேசிட்டு இருக்கேன், பக்கத்துல நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, கண்டுக்கிடாம வாங்குறாங்க, நான் சண்டை போடுறேன். அப்போதான் அந்த கடைக்காரனுக்கு கோவம் வருது, விதம் நம்ம பொழப்ப கெடுக்கானேன்னு. அதாவது ஒரு புத்தகம், பாட புத்தகம், அது நான் தமிழ் இங்கிலீஷ்னு வரல, மொழின்னு இல்லை, மொழியை தாண்டி அறிவியல் கணிதம் எதுவாகும் ஒரு நோட்ஸ் சேர்த்து விற்கிறான் கடைக்காரன். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொழுது. அந்த பாடநூலை வெளியிடுகிறது அரசாங்கம், தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம். அது கூட சேர்ந்து இந்த நோட்ஸ் எழுதுகிற குரூப்பும் வருது. இது இப்பவும் நடக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாச்சு என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த காலத்தில் உள்ளதான் சொல்றேன். இப்போ அதை விட மோசமா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே கோனார் நோட்ஸ் மாதிரி எடுத்து நாம இலக்கியம் படிக்கக்கூடாது. இப்போ படிக்கும் போது உரையினுடைய உதவி வேணும். இப்போ நான் எழுதுற உரைக்கு என்னுடைய முன்னோர்கள் இந்த பாடலை முதல்ல படிச்சு கண்டுபிடிச்சு அதுக்கு உரை எழுதின ஆட்கள், பழைய உரை, இதுக்கு எப்போ பழைய உரை எழுதியிருப்பாங்களோ அப்பவுமே இருந்து உள்ள உரையை வைத்து கொண்டுதான் அடுத்தவர்கள் உரை எழுதுகிறார்கள். இப்போ நான் என்னுடைய தலைமையில, நம்முடைய தலைமுறையில நான் இன்னும் எளிமையா எழுத முயற்சி பண்றேன். இதுதான் இந்த உரை. இதுக்கு மேல எளிமைப்படுத்த முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று, அது முடிஞ்சது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த 2ஆம் பத்து நான் எழுதும் போது முதல் 2ஆம் பத்து எழுதிட்டு 3ஆம் பத்து எழுதும் போது அந்த பாடல் கொஞ்சம் கடினமா இருந்தது. அது 2ஆம் பத்தை விட 3ஆம் பத்து வாசிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கடினமாக இருந்தது. இருந்தாலும் அவங்க நாகராஜ் பாண்டியன் சொல்வது மாதிரி
இணையத்துல இருக்கக்கூடிய இந்த இந்த பாடல்களை வெளியிடுகிற இணையத்துல இருக்கக்கூடிய இணைப்புகள்ல போனீங்கன்னா அவனே பதம் பிரிச்சு போட்டிருக்கான். எப்படி பதம் பிரிக்கலாம்னா அதுக்கு ஒரு பாடம் தான் எடுக்கணும், அது வேற விஷயம். அதுக்கு நமக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. முடிஞ்சா பின்னால பார்க்கலாம். இப்பவே நமக்கு டைம் பத்தல, நிறைய படிப்பு இருக்கு. கம்பராமாயணம் ஒரு பக்கம் போகுது, 18 நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது போக வெண்முரசு போகுது, இது போக கதிரவன் நிறைய போட்டி வச்சிருக்காரு. மாதாந்திர நாவல் ஒண்ணு படிங்கிறார், அது ஒரு நாவல் வரிசையில சிறந்த நாவல் ஒன்றை அவரு கொடுக்கிறார் ஒவ்வொரு மாசம், அதை படிங்கன்றார். அப்புறம் ஆண்டு வாசிப்புக்கு தலைப்புகள் கொடுக்கிறார், அதுக்கு படிங்கன்றார். இவ்வளவு சிரமத்துக்கு இடையில நாம வந்து பாடம் எடுக்க முடியுமான்னு சொல்லிக்கிறேன், கஷ்டம். அது அது இருக்கட்டும். அடுத்த பாயிண்ட், எளிமையா இருக்க வேண்டும் என்பதற்காக 3ஆம் பத்தை நான் நாடக வடிவத்துல 10 பாட்டுல ஒரு 5 பாட்டாவது நாடக வடிவத்துல இருக்கு. அது நீங்க யாராவது குறிப்பிடுவீங்கன்னு நினைச்சேன், குறிப்பிடல. நாடக வடிவம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடலை காட்சியாக பார்த்து கொள்வது, காட்சியா புரிஞ்சுக்கிட்டு நேரடியாக அந்த உரையை அப்படியே எழுதாமல் அந்த உரையை புரிந்து கொண்டு அந்த உரையை உள்வாங்கி நாடக வசனங்களில் அதை தெளித்து வைப்பது. அந்த வேலையை நான் அதுல செஞ்சு காட்டினேன். ஆனா எத்தனை பேர் அதை பார்த்தீங்க, ரசிச்சீங்க, இல்ல அது உங்களுக்கு என்ன உணர்வை உண்டாக்கிச்சுன்னு நீங்க யாரும் ஃபீட்பேக் இங்க மட்டும் இல்லை, இந்த உரையாடல மட்டும் இல்லை, நம்மளுடைய குழுவில் நான் எழுதுகிற போது கூட அதிகமா வரல. ஒரே ஒரு தடவை சாந்தி மகாலிங்கம் சொன்னாங்க, இது நீலகண்ட பிரம்மச்சாரியை விட பெருசா போகும் போலுக்கு அப்படின்னாங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீலகண்ட பிரம்மச்சாரி நான் எழுதின நாடகங்கிறதுனால அவங்க அதை குறிப்பிட்டு அதை விட இது போகுதுன்னாங்க. காட்சிப்படுத்துதல், அதாவது ஒன்லைன் ஸ்டோரியில இந்த திரைக்கதை ஆசிரியர்கள்லாம் சொல்ல ஒன்லைன் ஸ்டோரி அப்படிங்காங்க. அது போல இது என்ன ஸ்டோரி அப்படின்னா, சரண்யா சொன்ன மாதிரி தான், ஒரு நாட்டினுடைய மன்னனை பற்றி பாடி அவன்கிட்ட பொருளையே ஏதோ ஒன்று பரிசில் பெற்றுக்கொண்டு போதல், இதுதான் முக்கியமான விஷயம். அவனை புகழ வேண்டும், புகழ்கிறாங்க. புகழ்ல 2 புகழ் இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்ததோ அதை சொல்லி புகழ்வது, அகப்பா இருந்தது அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அதை வந்து புகழ்ந்து சொல்லுது. கூடவே கொஞ்சம் மிகை புகழும் அதுவும் வரும். ஆனா 18 பார்க்கிற போது இந்த மிகை புகழ்ச்சிங்கிறது குறைவு, ரொம்ப குறைவா தெரியுது. என்ன இருந்ததோ அதை சொல்லி அவங்க புகழ்ந்து வாழ்த்துறாங்க. அது போக சொல்லுகிற போதே பூடகமாக சில வார்த்தைகளை அமைக்காங்க. நீ இப்படி போன இல்ல, இப்போ போன நாட்டுல என்ன ஆச்சு, கழுத போகுது அப்படின்றான். நீ போன நாடு எப்படி இருந்தது, அந்த நாட்டுல நீ போய் உன்னுடைய படையும் போன பிறகு அங்க வேற யாரும் போக முடியல, கழுத தான் நிக்குது அப்படின்னு சொல்லுகிற போது நீ செய்த வினையினுடைய பயன் இன்னொரு நாட்டினுடைய மக்களை துன்பப்படுத்துகிறது, இல்லை அந்த மக்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் அழித்து விடுகிறது, துடைத்து போட்டு விடுகிறதுன்னு அவர் இடித்து கூறுகிறார்கள். 2 பத்திலையும் பார்த்தோம். இது வந்து 18 நாம ரொம்ப ரசிச்ச ஒரு அந்த புலவர்களுடைய அந்த வேலை, அந்த இடித்து கூறுதல்னு இருந்திருக்கு. இப்போ திருக்குறளே ஒரு அதிகாரம் இதுக்கு இருக்கு, அந்த அமைச்சுங்கிற அதிகாரம் நினைக்கிறேன், அதை ஒட்டி வரக்கூடிய அதிகாரங்கள்ல சொல்றாங்க, ஒரு அமைச்சரவை எவ்வாறு இருக்க வேண்டும், மன்னனுக்கு இடித்து கூற வேண்டும், அது செய்யும், அதை மன்னர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது 18 நமக்கு தெரியும். அது அவ்வளவும் கேட்டுட்டு அந்த மன்னன் அந்த புலவனுக்கு பரிசளிக்கிறான். அவன் கேட்டது, அவன் இந்த ஆளு பல்யானை செல்குழு குட்டுவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். கேட்டது கொன்மீன் அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன வேணும் உனக்கு, அவன் எப்படி கேள்வி கேட்கிறான் பாருங்க. அந்த பதிகத்துல வருது, என்ன கேட்டிருக்கிறார் அவரு, நானும் என் மனைவியும் இப்படியே சொர்க்கத்துக்கு போகணும், இப்படியே. அதாவது இன்னைக்கு இந்த சில இடங்கள்ல சொல்லுவாங்கல்ல ஜீவன் முக்தி, அது போல இப்படி நான் உயிரோடு உடலோடு சொர்க்கம் புக வேண்டும், அதுவும் என் மனைவியோட, ஒத்தையிலெல்லாம் இல்லை, மனைவியோட செல்லணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு நிறைய வேள்வி ஏற்ற வேண்டும். அந்த வேள்விகளை ஏற்றுவதற்கு நீதான் பொருளுதவி செய்ய வேண்டும், அந்த வேள்விகளை ஏற்றி தர வேண்டும். அதே மாதிரி அவன் கேட்டதை செஞ்சிருக்கிறார் அந்த மன்னர். அந்த வேள்வி ஏற்றுனாங்களாம். 9வது வேள்வி நடந்து 10வது 9 முடிஞ்சு 10 தொடங்கும் போது 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க, அந்தர்த்தியானம், மறைந்து விட்டார்கள். இப்படி சில புராண கதைகள், நம்ம தேவார ஆசிரியர்களே அப்படி மறைந்து போன மாதிரிலாம் நம்ம படிக்கிறோம். இது வந்து சங்க இலக்கிய பாடல். இது கொஞ்சம் காலக்கட்டு கொடுக்குறாரு பாருங்க, சரண்யா கொடுக்குறாங்கல்ல, கிமு காலத்து பாட்டு.
கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான பாட்டிலே கூட இது போன்ற நம்பிக்கைகளை கொண்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. நடந்ததாக பதிகம் எழுதுது. பதிகம் பின்னால வந்த பின்னால ரொம்ப காலத்துக்கு பின்னால எழுதுனது. அங்க அந்த பாலை கவுனவனாரோ அல்லது பல் கெளி யானை செங்குட்டுவனோ அப்படி அவர் பரிசு கேட்டது கொடுத்ததுங்கிற பதிவுகள் 18 பாட்டுல இல்ல, பதிகத்துல வருது. பின்னால இதை சேர்த்திருக்காங்க. வஞ்சிக்காண்டத்துல சிறப்பதிகாரத்துல பின்னால சேர்த்திருக்கலாம்னு சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை படிச்சோம். இது எதுக்கு நான் இங்க சொல்றேன், பதிவு பண்றேன் அப்படின்னா, இருந்ததை இருப்பதாக ஏற்றுக்கொள்வது. இதெல்லாம் இருந்திருக்குமா அப்படின்னு ஏன் நமக்கு கேள்வி வருது? நாம இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். நம்ம வாசிப்பு தரம் வேற தளத்துக்கு வந்துடுச்சு. இதுவெல்லாம் நமக்கு அந்நியமானவையாக நாம் உணர்கிறோம். வெண்முரசுல பாக்குறோம். இப்ப நான் இந்த கிராதம் நாவல் நடந்துகிட்டு இருக்குது. அதுல வரக்கூடிய கதைகள் எல்லாமே மிகவும் அந்நியமானவை, இதுவரை நாம் படிக்காதவை, இன்னும் சொல்ல போனா நம்ப முடியாதவை. ஆனா அவரு நம்பக்கூடிய அளவுக்கு தன்னுடைய எழுத்தாற்றலை கொண்டு அந்த கதைகளை சொல்லிக்கொண்டே போகிறார். அது போல இதெல்லாம் இருந்திருக்குமா என்று கேட்டால் இந்த முதல் பாட்டு அது குறிப்பு தருகிறது. என்னது? அடுநை ஆகுதி. முதல் பாட்டினுடைய தலைப்பு அந்த பாட்டுக்குள்ள இருந்தா எடுத்திருக்கிறாங்க. வேள்விகள் என்ன நிலைமையில அங்க இருந்தன அப்படின்னு சொல்ற. அடுநெய், அடு என்றால் சமையலறை. அங்கே சமைப்பதற்கு நெய்யை பயன்படுத்துகிறார்கள். அந்த நெய் மனம் அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய புகை, அடுப்பிலிருந்து வரக்கூடிய அந்த சமைக்கிற அந்த பண்டத்திலிருந்து எழுப்புகிற புகையோடு சேர்ந்து காற்றிலே நெய் மனமாக நமக்கு கலந்து வருது. அவர் இந்த ஒரு புகையை மட்டும் சொல்லல. வேள்வி ஏற்றுகிறார்கள். வேள்வி ஏற்றுகிற இடத்திலிருந்து, வேள்வி குண்டங்களிலிருந்து புகை எழும்புகிறது. ஒன்று தெரியுமா? வேள்வி செய்கிறவர்கள் அந்த நெருப்பை எழுப்புவதற்கு நெய்யைத்தான் பயன்படுத்துவார்கள். அங்கேயும் நெய் தான். எண்ணெய் எல்லாம் ஊற்ற மாட்டாங்க, நெய் தான் ஊற்றுவாங்க. அப்போ அந்த வேள்வி செய்கிறவர்கள் அங்கேயும் நெய்யை ஊற்றுகிறார்கள். அது நெய் அனலை எழுப்புகிறது. அந்த புகை, அதுல நெய் மட்டும் இல்ல, நறுமண பொருள்கள், தானியங்கள் எல்லாமே கொட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுவாங்க. எல்லாத்தையும் கொட்டின பிறகு கடைசியில ஒண்ணு செய்வாங்க. அது பேர் பூரண ஆகுதி. நான் ஆகுதி என்று சொல்லவில்லை, ஆகுதி என்று சொல்கிறேன், கவனியுங்கள். அதுக்கு பேர் பூரண ஆகுதி. எல்லாம் முடிச்சாச்சு, கடைசி பகுதி. அதை அப்படியே அரணிக்கட்டையில் எடுத்து அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அதையோட எல்லாம் முடிஞ்சது. அப்போ ஆகுதி என்ற சொல் சமஸ்கிருத பண்டிதர்களால் அல்லது வேள்வி செய்யக்கூடிய அந்தணர்களால் தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அந்த ஆகுதி என்ற சொல்லை 18 தனது முதல் பாடலில் ஆவுதி என்று சொல்கிறது. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அந்த ஆவுதி. அது தொன்று தொட்டு பழகிய சொல் ஆகுதி என்று ஆயிருக்கிறது. சரி, இன்னொன்று அவி அளித்தல் என்று ஒரு மரபு. வேள்வியில இந்த பொருள்களை எல்லாம் உங்களுக்கு தரேன், சமர்ப்பணம் செய்கிறேன். அவரு அந்த அந்தனர் சொல்லுவார், சமர்ப்பியா என்ன ஒரு வார்த்தை வரும், முடிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளாக எடுத்து நான் சமர்ப்பணம் செய்கிறேன், தேவர்களே நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளுங்கள், அபியாக பெற்றுக்கொள்ளுங்கள், அதாவது உங்களுக்கு அளிக்கும் கொடையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், எங்களுக்கு தேவையான வரத்தை அருளுங்கள். இதுதான் கொடுத்து பெறுவது. அப்போ இந்த அவியை என்று சொல்கிற அந்த அவி புகையைத்தான் அவரு ஆவுதி என்கிறார். அடுத்தால அடுமனையில் வரக்கூடிய புகையை அதுவும் ஆவுதி, அடுநெய் ஆவுதி என்று சொல்கிறார். ஒரு நாட்டில் வேள்வி குண்டங்களில் இருந்தும் புகை எழுகிறது, மனம் எழுகிறது. அதே நாட்டில் சமையலறையிலே பாத்திரங்கள், பண்டங்களினுடைய சமைக்கிற போது புகை எழுகிறது. இரண்டு மனமும் சேர்ந்து தேவர்களை வானுலகை எட்டுகிறது, தேவர்கள் மகிழ்கிறார்கள் என்று அந்த உரை போகுது. சங்கர் அழகா சொன்னார். என்ன விஷயம்? ரெண்டு புகையை சொன்னார்ல புலவர், ஒன்றோட நிறுத்திருக்கலாம்ல. மன்னா, உன் நாட்டில் வேள்விகள் நடக்கின்றன, வேள்வி புகை, ஆவுதி புகை வானை எட்டுகிறது, தேவர்கள் மகிழ்கிறார்கள்னு சொல்லியிருக்கலாம். அடுத்தால ஒரு புகையை சேர்த்து சொல்றார். ஒன்றை சொல்லி இன்னொன்றை சொல்லிவிட்டு ரெண்டில் எது சிறந்தது என்று நமக்கு விடுகிறார். அந்த நீ கண்டுபிடி, நீ தேர்ந்து கொள்.
அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல் அப்படின்னு பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்கார். வந்து பசிக்கு வந்தவனுக்கு சத்திரத்துல உணவு கொடுக்குறாங்க. அப்படி நிறைய சத்திரங்கள் இருந்தா தான் அந்த சமையல்ல நிறைய சமையல் நடக்கும். நிறைய விருந்தினர்கள், நிறைய யாத்திரிகர்கள் வருவாங்க. சத்திரத்துல உணவு நிறைய சமைப்பாங்க. இதை காட்டுது அது. அப்போ விருந்தோம்பல், பசியோடு வருகிற பயணிகளுக்கு, யாத்ரீகர்களுக்கு, யாருக்கும், யாரா இருந்தாலும் பரவாயில்லை, இறந்து வருகிற பசியோடு வருகிறவனுக்கு உணவளித்தல் என்பது மிக சிறந்த கடமை. ஒரு அரசுக்கு சத்திரங்களிலே வருகிற விருந்தினர்களுக்கு குறைவின்றி பசியார உணவு கொடுக்க வேண்டும். அதை கொடுத்திருக்கிறான் சேர மன்னன் என்று சொல்லுகிற போது 2 புகையை ஒப்பிட்டு எங்கே சிறப்பு என்பதை நமக்கு காட்டுகிறார். அதுதான் அந்த முதல் பாட்டு. அடு நெய் ஆவுதின்னு தலைப்பு வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த வேள்வியை பத்தி நான் சொல்லிட்டேன். இதை பத்தி சர்ச்சைன்னு சொல்றாங்க சரண்யா. அது சர்ச்சை தேவையில்லை. அந்த காலத்துல என்ன இருந்ததோ அது பதிவாயிருக்கு. அதை அப்படியே நாம ஏற்றுக்கொள்வதில் நமக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. அதை ஏற்றுக்கொள்வதனால நாம பண்பாடுல தாழ்ந்து போகவும் மாட்டோம். நம்ம பண்பாடு உயர்ந்துதான். பண்பாடு நாளுக்கு நாள் வெவ்வேறு மாற்றங்களை கொண்டு வருது. அதுல எது சிறந்ததோ அது நிக்குது, எது மோசமோ அது போயிருது. இதுதானே இயல்பு, உலக இயல்பு. ஆகவே அன்று இருந்தது அது மோசமா நன்மையா என்று சொல்வதை விட அதை புலவர் எவ்வாறு பதிவு செய்திருக்கிறார், எங்கள் நாட்டில் வேள்வியும் இருந்தது, விருந்தோம்பலும் இருந்தது என்று சொல்கிற போது அவர் எதை முன்னிறுத்துகிறார்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகவே அதை எவ்வாறு பதிவு செய்திருக்கிறார் என்று அந்த காலத்திலே போய் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அடுத்தது இன்னொரு கேள்வியை சரண்யா வச்சாங்க. இந்த புலவர் மன்னனை பாடினாரே, மன்னரோட மனைவியையும் பாடுறாங்களே, மன்னனை வச்சுக்கிட்டே மனைவியினுடைய அழகை புகழ்கிறார்களே, இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்படி நான் யோசிக்கல, ஆனா அப்படி யோசிக்கணுமான்னு தோணுச்சு. ஆனா அங்க என்ன பாட்டுல என்ன இருக்கு பாருங்க, மலைக்கண், கண் அழகுலாம் அவ அந்த மலர் போன்று அழகா இருக்கிறதெல்லாம் சொல்ல வரல. மழைக்கண்கிறார். ஈரம் பொசுகிற கண், கருணையினால் நீ உன் நாட்டு மன்னனைப் போலவே, உன் கணவனைப் போலவே நீயும் உன் நாட்டு மக்களிடம் கருணை துறக்கிற கண்களை பெற்றிருக்கிறாய், ஈரம் பொசுகிற கண்களை பெற்றிருக்கிறாய்ன்னு சொல்றாரு. ஒரு மன்னன் அவனுடைய இல்லற துணைவியோடு அறம் பேணுகிறான் அல்லது இல்லற துணைவியோடு நல்ல முறையிலே ஆட்சி நடத்துகிறான் என்று அவர் பதிவு செய்கிறார். அதாவது நாட்டினுடைய அரசினுடைய ஒரு அரசனுக்கு அரசினுடைய வழிகாட்டுதலும் இருந்திருக்கிறது, அதுவும் பேணப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பாக உணர்த்துகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது ஒன்று. இப்போ இன்னொரு எல்லாரும் சொல்லாதது சில விஷயங்களை நாம இந்த உரையாடலை பகிர்ந்து விட்டால் இந்த 18 அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதனால நான் குறிச்சு வச்சிருக்கிற சில குறிப்புகளை நீங்க விட்டு போனதை நான் இப்போ கொஞ்சம் சொல்றேன். இன்னொரு கேள்வி சரண்யா வச்சாங்க. அணை என்று ஒன்று இருந்திருக்கத்தானே வேண்டும், அது கரிகாலன் கட்டுவதோ அல்லது அதற்கு முன்போ கூட இருந்திருப்பதாக இந்த பாட்டிலே தெரிந்து கொண்டோமே, அப்படி ஒன்று இருந்திருக்கத்தானே வேண்டும். அப்படி ஒண்ணு இருந்திருக்கு. அது 18 30வது பாட்டிலேயே தெளிவா சொல்லிட்டாங்க. ஆற்று வெள்ளம் வேகமா வருது, வெள்ளத்தினுடைய அளவு அது கார்கால வெள்ளம் ரொம்ப வேகமா வருது. வந்தா அது என்ன பண்ணுது அப்படின்னா வெண்நுரை தலையோட வருதான். அப்படி என் மருதமர வேர்களை கூட பறிச்சுட்டு போயிருது. அவ்வளவு வேகமாக ரொம்ப அழுத்தமாக வரக்கூடிய நிரம்பி வரக்கூடிய வெள்ளம். அந்த வெள்ளத்தை எது தடுக்க முடியல அப்படின்னா வைக்கோல் புரிகளை மணலோடு சேர்த்து அமைத்திருக்கிற வெள்ளத்தடுப்பு அப்படின்னு 30வது பாட்டு சொல்லுது. மணல் அணை அதை ஸ்டாங்கு கொடுக்கறதுக்கு வைக்கோல் போற உள்ளே வச்சு பூசி இருக்காங்க, ஒரு பூச்சி பண்ணிருக்காங்க, மண் பூச்சி ஒரு மணல் தடுப்பு. அந்த வெள்ளம் அந்த மணல் அணையை கரைக்கிறது. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு போய் அந்த அணையை பலப்படுத்துற வேலையை தான் முதல்ல செய்யறாங்க. பலப்படுத்துகிறார். பலப்படுத்தி விட்டு அந்த சந்தோஷத்துல கூச்சல் இடுகிறாங்க. இப்படி பதிவு 18 நாம பேசுற இந்த 3ஆம் பத்துல 30வது பாட்டுல இருக்கு. சரண்யாக்கு இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். அணை இருந்திருக்கிறது. நீங்கள் சொல்வது போது கல்லணை என்பது ஒரு வேளை கரிகாலன் எழுப்பியது. அதற்கு முன்னால் நமக்கு மண்ணணை இருந்த ஒரு கதை இந்த 18
தெரிந்திருக்கிறது, ஒரு நிகழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. சரி, இப்போ நீரதிகாரம். சங்கர், நீங்க நீரதிகாரம் படிச்சிருப்பீங்க. அதுல அந்த பென்னி குக் நிரந்தரமான ஒரு அணையை கெட்டணும். ஆனா அதுக்கு முன்னகுட்டி அந்த அணையை போகக்கூடிய பாதையில தான், தண்ணீர் போகக்கூடிய பாதையில தான் அந்த அணையை கெட்டணும், தண்ணீரை மறிக்கணும். ஆனா அணை கட்டுறதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன அணை கட்டுறாங்க. முதல்ல ஒரு தற்காலிக அணை, டெம்பரரி, அது மண்ணணை. அந்த மண்ணணையை கெட்டி அதுல தண்ணீரை தேக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி நிரந்தரமான அணை உருவாகுது. சில அடிகள், ஒரு 200 அடின்னு வச்சுக்கோமே, தள்ளி இந்த நிரந்தரமான அந்த முல்லை பெரியாறு அணை உருவாகி கொண்டு வருகிறது. என்ன நடக்கும் அப்படின்னா, அது காட்டாறு, பேரியாறு. இந்த 1810 பேரியாறு வர்ணனை வருது. காட்டாறு அடிச்சு கலக்கிக்கிட்டு வரும். எப்ப வரும்னு தெரியாது. நேற்று அணை கட்டி பதமா இருந்து இன்னைக்கு தூங்க போயிருப்பாங்க, ராத்தோட ராத்தையே அடிச்சு நொறுக்கிட்டு போயிடும், அந்த மண்ணெண்ணை போயிடும். திரும்பவும் முதல்ல இருந்து கட்டுவாங்க. இந்த சிரமத்தை பென்னி குக் பதிவு செய்திருக்கிறார். அதை தன்னுடைய நாவலிலே வெண்ணிலா அவர்கள் அது ரொம்ப பெருமைப்பூட்டும் விதமாக, சிலிப்பூட்டும் விதமாக அதுல அவங்க அந்த காட்சிகளை எழுதியிருக்காங்க. நான் பிரமிச்சு போனேன். எப்படி திரும்ப அவங்க தடுக்கிறாங்க? அந்த மண் அணை கரைஞ்சு போகும் என்பதற்காக அந்த தொழிலாளிகள் அத்தனை பேரும் திரண்டு கையோடு கை கோர்த்து உடலோடு உடல் கோர்த்து தாங்களே அணையாக நின்று தங்கள் மீது மண் மூடைகளை ஏற்றிக்கொண்டு மண்ணை சுமந்து கொண்டு தாங்களே அணையாக நின்று ஒரு நாள் இரவு முழுக்க அந்த மணலோடும் மலையோடும் போராடி தடுக்கிறார்கள். இது பார்த்தா கற்பனையாக இருக்கு. நான் கற்பனையான்னு கூட கேட்டேன் வெண்ணிலா மேடத்திட்ட. நீங்க பென்னிக்கு பதிவுகளை பார்த்தீங்கன்னா இதை விட பிரமிப்பா இருக்குன்னு அவங்க பதில் சொன்னாங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, அணை என்பது காட்டாற்றாக வருகிற போது வேளாண்மையை எப்போது கண்டுபிடித்தார்களோ அப்போதே புரண்டு வருகிற ஆற்று நீரை எப்படியாவது தேக்கி வைத்து ஒரு முறையை கண்டுபிடித்திருப்பார்கள். ஏதோ ஒரு முறை, நவீன அறிவியல் முறைங்கிறது வேற. ஆனால் அன்றன்றைக்கு என்ன அவங்களால முடியுமோ அந்த தொழில்நுட்ப அறிவு கொண்டு அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு 1810 30வது பாட்டு மிகப்பெரிய சான்று தமிழர்களுடைய பழந்தமிழ் தொழில்நுட்பத்துக்கு. ஆகவே இதை நாம் அருமையான பதிவாக கொள்ள வேண்டும். சரி, அடுத்து ஒரு பாட்டுல உலக்கை இடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த நாட்டினுடைய சத்திரத்திலேயோ அல்லது மற்ற விருந்தினர்களுக்கோ உணவு கொடுப்பதற்காக தொடர்ந்து அரிசி குத்துகிறார்கள். அந்த உலக்கையை வாழை மரத்தில் சாய்த்து வைப்பார்கள். இப்படி ஒரு அழகான ஒரு வரி வருது, யாரும் சொல்லல, அதையும் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒரு பாட்டுல இருக்கு. அது ஒரு தடவை நம்ம குழுவுல சங்கர் தான் எழுதியிருந்தாரு, ரசிச்சு எழுதியிருந்தீங்க. இப்போ மழவர் மெய்மறை என்ற வார்த்தையை பத்தி அழகா சொல்லிட்டு போனாங்க. நான் இங்க சரண்யாக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அது மெய்மறைங்கிற வார்த்தை மிக அழகு. மெய் என்றால் மேனி. அந்த 5 புலன்களில் மெய் என்பது ஒரு புலன், நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா ஆயுதங்களை கொண்டு தாக்குவதற்கு எளிதானது எதுனா மார்பு. மகாபாரதத்துல கர்ணன் நாகாஸ்திரத்தை பிரயோகிக்கிறான். எதுக்கு குறி வைக்கிறான்? மார்புக்கு தானே குறி வைப்பான், எப்பவுமே அப்படித்தானே வைப்பான். மார்புக்கு குறி வைக்கிறான், சாரி கழுத்துக்கு குறி வைக்கிறான். அவன் ஒரு தவறு பண்றான், கழுத்துக்கு குறி வைக்கிறான். குறி வச்சாச்சு. இதை தேர ஓட்டிட்டு வர்ற கிருஷ்ணன் பாக்குறாரு. இப்போ இந்த நாகாசுரத்துல இருந்து அவனை காப்பாற்றணும் அர்ஜுனனை. ஆகவே அந்த அம்பு வர்ற வேகத்தை உணர்ந்து உய்த்து தன்னுடைய தேரை ஒரு பக்கம் பூமியில அழுத்துறார். தேர்காலை பூமியிலே அழுத்துகிறார். அந்த அம்பு கழுத்துக்கு வராமல் தலைப்பாகை தட்டிட்டு போச்சு. இப்போ அந்த அம்பு வீணாகி விட்டது. வழக்கமாக ஒரு அம்பு வீணானதா அப்படித்தான். ஆனா இது நாகாஸ்திரம். திரும்பவும் கர்ணன்ட்ட போகுது. நீ ஏதோ தப்பா வச்சுட்ட, இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. இது நாகாஸ்திரமே கேட்குது, இன்னொரு தடவை ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அவன் கைக்கே வருது. அந்த தேரை ஓட்டிக்கிட்டு இருந்த அவன் பேர் சல்லியன். அவன் சொல்றான், எப்பா நீ மார்புக்கு குறிவை அப்படின்றான். ஆனா இவன் குந்திக்கு ஒரு வரம் கொடுத்துட்டான். நான் அந்த நாகாஸ்திரத்தை ஒரு தடவை தான் பிரயோகம் பண்ணுவேன்ட்டான். ஆனா இவன் அதை அப்படி சொல்ல முடியாதுல்ல. போர்க்களத்துல நான் ஒரு தடவை தான் குறி வைப்பேன்,
அந்த குறி தப்பிடுச்சு, இனிமேலாம் வைக்க மாட்டேன், இன்னொரு தடவை குறி வைத்து அம்பு எய்தல் அழகல்ல அப்படின்னு அவன் வீப்பு பேசுவான் போர்க்களத்துல. ஆனா உண்மை அதுவும் இல்ல. குந்திக்கு ஒரு வரம் கொடுத்தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மார்பு என்பது ஆயுதம் கொண்டு தாக்குவதற்கு இலக்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, சரியான இலக்கை தரக்கூடியது. ஆகவே அதை மறைக்கிறார்கள். இந்த காலத்துல கிரிக்கெட் பால் தாக்கிடக்கூடாதுன்னு ஹெல்மெட் போட்டு விளையாடுறோம். உங்களுக்கு தெரியுமா, 83 வேர்ல்டு கப் எல்லாம் பார்த்திருப்பீங்க. மிக கடுமையான வேகத்தோடு மேற்கிந்திய அணியினர் பந்து வீசுவாங்க. கவாஸ்கர், ஸ்ரீகாந்த் ஓப்பனர். அது ஓப்பனிங் பால் எவ்வளவு வேகத்துல வரும்னா ரொம்ப கடுமையான வேகத்துல வரும். அவங்க ஹெல்மெட்லாம் போட்டு அந்த காலத்துல விளையாடல. நான் சொல்றது 83. அடிச்சா அவ்வளவுதான், சுருண்டுருவாங்க. அப்போ பந்தினுடைய வேகத்துக்கு ஏற்றவாறு அதை தடுத்தோ அல்லது வலிமையாக எதிர்கொண்டோ ஆடுவார்கள். அப்போ தலைக்கவசம் கிடையாது. நாளாக நாளாக விளையாட்டு வீரருடைய உயிர் முக்கியம் என்பதற்காக ஹெல்மெட் வச்சு இப்போ ஆடுறாங்க. இந்த கோல் கீப்பர் இருக்காங்களா ஹாக்கியில, அவங்களும் ஹெல்மெட் போட்டுப்பாங்க. என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா, கையுறை காலுறை எல்லாத்துக்கும் பாதுகாப்போட நின்று இன்னைக்கு நம்ம விளையாட்டு வீரர்கள் விளையாடுகிறார்கள். பாதுகாப்பு இல்லாமல் விளையாடிய காலமும் இருந்தது. அதுபோல இந்த போர் நடத்துகிறவர்கள் போர் வீரர்களுக்கு மெய்யை மறைப்பது, மார்பை மறைப்பது என்பது முக்கியம். ஆகவே அவங்கள் மார்பை மறைப்பதற்காக அந்த அந்த கவசம் என்று நம்ம அதுக்கு பொருள் சொல்றோம். மெய்யை மறைக்கிறது. மறை என்றால் என்ன? அது வினைச்சொல் அல்லவா? எதையாவது ஒன்றை மறைத்து விடு என்று சொல்கிற வினைச்சொல். வினைச்சொல் பெயர் சொல்லாக மாறி மெய்யை மறைக்கிற ஒரு பாதுகாப்பு கவசமாக தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது ஒரு அழகான சொல் என்று நான் இங்க சொல்லுகிறேன். இன்னொன்னு, இந்த மழைக்காலம், நதியில வெள்ளம் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, மழைக்காலம். அத பதிற்றுப்பத்துல இந்த 3ஆம் பத்துல ஒரு பாட்டுல கொண்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கீழே காற்று, கிழக்கிலிருந்து இருந்து வரக்கூடிய காற்று மேற்கிலே வரக்கூடிய அந்த மேற்கிலே இருக்கக்கூடிய மலைகளிலே பட்டு மழையாக பெய்கிறது. நம்ம வடகிழக்கு பருவமழைன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த கொண்டல்ங்கிற வார்த்தையினால அந்த பருவம், அந்த பருவத்தினுடைய காற்றை குறிக்கிற ஒரு சொல்லாடலும் அதுல இருந்தது. ஒன்று. இன்னொன்று சொல்றேன். ஆண் விலங்குகள், வலிமையான விலங்குகளுக்கு பொதுவாக அது அந்த களிறுங்கிற வார்த்தையை யானைக்கு பயன்படுத்துவோம், இங்க பன்றிக்கு பயன்படுத்தினாங்க. ஏறு என்ற வார்த்தையை வலிமையான விலங்கு என்பதை இருது தாண்டி பன்றிக்கு பயன்படுத்தியதாக நம்ம 2ஆம் பத்துல படிச்சோம். இது 3ஆம் பத்துல களிறு என்று யானைக்கு வரக்கூடிய அந்த சொல்லை பன்றிக்கு வச்சிருக்கிறாங்க. இதை கூட நமக்கு புதுமைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்படி பாட்டு நிறைய இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா நிறைய இலக்கியங்கள் வந்த பிறகுதானே இலக்கணம் உருவாகும். தொல்காப்பியம் வருவதற்கு முன் நிறைய இலக்கியங்கள் வந்திருக்கும் இல்லையா. அந்த இலக்கியத்துல புலவர்கள் அந்த இதை பயன்படுத்திருப்பார் இல்லையா. அதனால தொல்காப்பியர் எழுதுறாரு, வேளக்கு உரித்தே விதந்து களிறு என்றது. வேளம்னா யானை. யானைக்குத்தான் நீங்க களிறு என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது மட்டுமல்ல, கேளர்கண்ணும், கேளர்லாம் பன்றி, கேளர்கண்ணும் கடிவரை என்று அதை பன்றிக்கும் செய்வது உண்டு, அது ஒன்றும் தடையல்ல, அது மரபுதான் என்று தொல்காப்பியம் சொல்லுது. இப்போ தமிழர்கள் சில வார்த்தைகளை பொதுவாக பயன்படுத்துகிறார்கள். வலிமை மிக்க மிருகம் ஏறுனா அது இவ்வளவு சுமை சுமக்குது, எவ்வளவு வண்டி எல்லாத்தையும் இழுத்துட்டு போகுது இல்லையா. அப்ப அதுக்கு ரொம்ப வலிமை இருக்கு. அதாவது வலிமை மிக்க விலங்குகளினுடைய ஒரு பொது பெயராக ஏர்வை சொன்ன 2ஆம் பத்து இங்க களிறு என்ற யானையை பன்றிக்கு சொல்லி விடுகிறது. இது ஒரு அருமையான ஒரு சொல்லாட்சி, இது நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது மென்பாலனன் ஒரு தொடர் வருது. அதாவது 5 திணைகள், அது பாலை விட்டுட்டா 4 திணைகள்னு வச்சுக்கோங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இந்த நெய்தலையும் மருதத்தையும் மென்திணைகள் என்று குறிக்காங்களாம். குறிஞ்சியையும் முல்லையையும் வன்திணைகள் என்று குறிக்கிறாங்களாம். இது ஒரு மரபம். மென்பாலனன் ஒரு பாட்டு வருது, 30வது பாட்டு தான். அதுவும் 30வது பாட்டு
அதுல நெய்தலையும் மருதத்தையும் மென்திணைகள், மென்பாலன என்று ஒரு வார்த்தை வருது. அதெல்லாம் ரொம்ப அழகுணர்ச்சியோட நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை அது. அது முக்கியமா. இன்னொன்னு, இந்த வேடுவர்கள் இறைச்சி வேட்டையாடி அதையும் எடுத்துக்கிட்டு யானை தந்தங்களையும் எடுத்துக்கிட்டு வந்து நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்காடிகளில் வந்து எதை மாற்றா வாங்குறாங்கன்னா கல்லை மாற்றாக வாங்குகிறார். வருஷம் அது படிக்கும்போது ரொம்ப சுவையா இருந்தது. 30வது பாட்டுல தான் இருக்குது. இறைச்சியும் தந்தத்தையும் கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு வரான். எடுத்து வந்து நகரப்பகுதியில அவனுக்கு கொடுத்துட்டு கல்லை வாங்கிட்டு போறான். அவனுக்கு கல் சந்தோஷத்தை தருது. இங்க கல் நிறைய கிடைக்கி வணிகர்கள் என்ன செய்வான்? இந்த தந்தத்தை வச்சு அவன் ரொம்ப சம்பாதிப்பான்ல. அதுக்கான வாய்ப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இவங்க வந்து எளியவர்கள், வெறும் கல்லோடு சந்தோஷப்பட்டு போறாங்க. அதுதான் நமக்கு அதுல தெரியுது. அடுத்தது ஞாயிறு கோடா நண்பகல்னு ஒரு வார்த்தை இருக்கு. நண்பகல் தெரியும், உச்சி வேளை. ஞாயிறு கோடாதான், கோடாமல் அப்படி நிக்குது, துலாமுல் மாதிரி. கோடாமல் உச்சியிலே அப்படி நேராக நிற்கிற சூரியன். எதுக்கு அதை சொல்றாரு? அந்த நேரத்துல கூட நீ போய் அழிச்ச உன் படையால் அழிக்கப்பட்ட நாடானது உச்சி வேளை, சூரியன் உச்சியிலே கோடாமல் நிற்கிற அந்த வேளையிலும் கூட நரிகள் வருகிறது, ஆந்தைகள் வருகிறது. இரவு உலாவிக்கூடிய விலங்கினங்கள், பறவை இனங்கள், இவைகள் எல்லாம் பகலிலே உலாவுகின்றன. அந்த அளவுக்கு நீ அந்த நாட்டை அழிவுபடுத்தி விட்டாயின்னு சுட்டி காட்டணும்னா இடுத்து காட்டுறதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இடுத்து காட்டுறாரு பாருங்க. அதுக்கு இதை சொன்ன. அடுத்தது நீர்வாய் பந்தல்னு ஒரு அழகான வார்த்தை இருக்கு. தண்ணீரை தோன்றாங்க பொங்க நாட்டுல, அந்த நாட்டுல தோன்றாங்க, ஊத்து தோன்றாங்க, ஊத்து வருது. அந்த வாயை நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இப்பெல்லாம் ஊற்று கண் அப்படின்னு சொல்லுவோம். ஊற்றினுடைய கண், ஊற்றிலிருந்து தண்ணீர் வருகிற வாய். இங்க அது அழகா நீர் வாய் அப்படின்னு இருக்க. பத்தல்லாம் கிணறு. நம்ம அதை ஊற்றாயி அதை கொஞ்சம் கெட்டிட்டா அது கிணறு தானே, கேணி. அப்போ அந்த கேணியில வரக்கூடிய அந்த ஊற்று கண்ணை நீர்வாய் என்று சொல்லி, நீர்வாய் அதாவது ஊற்று கேணி என்பதை நீர்வாய் பத்தல் அப்படின்னு ஒரு அழகான சொற்றொடரா இந்த பதிற்றுப்பத்துல பாக்குறோம். தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னு நம்ம திருக்குறள் ஞாபகம் வரும் அந்த இடத்துல. அடுத்தது இன்னும் ஒரு இடம் முக்கியமான, ரொம்ப அழகா இருந்தது. அது என்ன பாட்டுன்னு சொல்றேன். பழைய இவன் போகாத நாட்டைத்தானே தலைவர் வர்ணிக்காரு புலவர். எப்படி இருந்தது நீ போறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு அழகான காட்சியை, இதனுடைய தொடக்கத்தை மட்டும் சரண்யா சொன்னாங்க. அதை நான் கொஞ்சம் அழகா சொல்றேன். அந்த கரையில முறுக்கு மரங்கள், முள்முருங்கை, அது தாழ்ந்து இருக்கு. எதோட தாழ்ந்து இருக்கு? அப்படி அந்த கரையோட தாழ்ந்து இருக்கு. அதை அடைகரைன்னு ஒரு வார்த்தையில எழுதுறாரு. 2 பக்கமும் தண்ணி போகுது, 2 பக்கமும் கரை. நடுவிலே போகிற தண்ணீரை அடைத்திருக்கிற கரை, அடைகரை. ஒரு வினைத்தொகையான ஒரு சொல்லு. இந்த அடைகரையில இந்த முள்முருங்கை மரங்கள் சாய்ந்து கீழே கிடக்கின்றன. அதுல இருக்கக்கூடிய செந்நிற மலர்கள் அந்த ஆற்றங்கரையிலே பாதை போல கிடக்கு. சிகப்பு, ஒரு சிகப்பு. முள்முருங்கையினுடைய மலர்களுடைய செம்மை அது விரிச்சு கிடக்கு. அடுத்தால அதோட அந்த சிகப்பு நிக்கல. அடுத்தால நத்து நாரையோடு செவ்வரி புகழும் களனி. அத வந்து நாரையினுடைய அழகுகள் சிகப்பா இருக்குமான்னு சந்தேகம் கிளப்புனாங்க. இருக்கலாம், ஆனா அவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. செந்நிறத்தில் அழகு இருக்கக்கூடிய பறவைகள். ஆனா 2 பறவை எங்க சொல்லியிருக்காரு, நந்து நாரை. இதனுடைய அலகுகள் செக்கச்செவேல்னு இருக்கு. அது வரிசையா நிக்குது. அது ஒரு கோடு போல, சிகப்பான கோடு போல தெரிகிறதாம். அது ஒன்று. அடுத்தது அழல் மருள் பூவின் தாமரைன்னு சொல்ற. தாமரையினுடைய சிகப்பு பூத்திருக்கு, தாமரை பூத்திருக்கு. அதனுடைய சிகப்பு வந்து அழல் மருள்கிறது. அழல் என்றால் தீ. தீயினுடைய நிறம் வந்து தாமரையினுடைய நிறத்தோடு ஒப்பிட்டு தோற்று போகிறது. இது அவ்வளவு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செம்மையான சிவப்பு விருந்தார் போன்ற ஒரு காட்சியை புலவர் படைக்கிறார்.
இந்த வளத்தெல்லாம் நீ அழிச்சிட்டேன்னு முடிக்கிறார். அது அது அடுத்தது. அப்புறம் வில் குலைத்தல். அதாவது சேர நாட்டு போர் வீரர்களுக்கு தங்களுடைய வில்லை வந்து தொடர்ந்து அந்த வில்லவர்களுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து வில்லாற்றலால எதிரிகளை சண்டையிடுகிறார்கள், வில் கொண்டு தாக்குகிறார்கள், அம்பு கொண்டு தாக்குகிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? அது என்ன சொல்றாரு? குலை இழி அறியா சாபம் அப்படின்னு எழுதுறாரு. சாபம் அப்படின்னா வில்லு. குலை இழி, குலை இழியாதது. வில் குலைத்தல்னா வில்ல இழுத்து வச்சு அந்த அம்பு விடும்போது நான் அதிர்தலுக்கு பேரு வில் குலைத்தல். அந்த நேரத்துல அம்பு போயிடும், இந்த நான் மட்டும் ஒரு அதிர்வு அதிர்ந்து நிலைக்கு வரும், திரும்ப அடுத்த அம்பு. இது வில் குலைத்தல். இது ரொம்ப அழகான சொற்றொடர். இது வெண்முரசுல ஜெயமோகன் 2-3 இடத்துல பயன்படுத்தி இருந்தார். அதையும் நான் அந்த உரையில காட்டியிருக்கேன். வெண்முரசு படிக்கிறவங்களுக்கு அது புதிதாக அழகாக தோன்றும். ஆனால் நாம வெண்முரசு ஆசிரியர் பழந்தமிழ் சொற்கள்ல இருந்து நிறைய எடுத்துக்கொண்டு வந்து அதுதான் சொல்லாமலே தெரிஞ்சவங்க தெரிஞ்சுப்பாங்க, தெரியாதவங்களுக்கு அது ரொம்ப ரசனையை தரும் அல்லவா? ரொம்ப ரசனைக்கு ரொம்ப புத்துணர்ச்சி, கிளர்ச்சி. ரசனை அதிகமானால் கிளர்ச்சி உருவாகும். வில் குலைத்தல் அறியாத வில்லவர்கள். அப்போ அது நிக்காது, தொடர்ந்து அவங்க வேலை பார்த்து வில் அம்பு எரிந்து கொண்டே இருக்கிறார் என்று எழுதுகிறாரு புலவர். அது ஒரு அழகானது. அப்புறம் காடு உரு கடு நெறி, காடு உணங்கு கடு நெறி, 2 வார்த்தைகள் போட்டிருந்தார் 2 பாட்டுல. 2 ஒண்ணுதான். அந்த காடு வந்து இயற்கையாகவே நல்ல வளம் வாய்ந்த காடா இருக்கும். அப்போ அந்த காட்டுக்குள்ள மனிதர்கள் போய் விளங்கக்கூடிய ஒரு பாதையும் கூட இருக்கலாம். ஆனால் சேர மன்னன் சென்று அழித்த நகர்ப்பகுதியும் அதை ஒட்டியுள்ள வனப்பகுதியும் புதர்கள் செறிந்து சேர்ந்து புதர்கள் மிகுந்து ஆட்கள் செல்ல முடியாத கடு நெறி, ஆட்கள் செல்வதற்கு கடுமையான வழியை உருவாக்குகின்றன. அதான் காடு உற்ற கடுநெறி. காடுக்கு கடுநெறி இல்லையா? அது ஏதோ விலங்குகள் போகக்கூடிய பாதை, குறவர்கள் போகக்கூடிய பாதை, வேடுபர்கள் போகக்கூடிய பாதை ஏதாவது இருக்கும் காட்டுல. இல்லாம எப்படி? அந்த பாதையை கூட இவன் போன அழிவினால புதர்கள் வளர்ந்து செரித்து அந்த காடு கூட கடுமையான வழிக்கு கடுமையான நெறியை உடையதாக மாறிவிட்டது அப்படின்னு எழுதுறாரு. அதாவது புகழுக்குத்தான் மிகைன்னு கேள்விப்பட்டோம், அடிக்கிறதுலயும் ரொம்ப அருமையான அடிக்கிறார் போல இருக்கு, பயங்கரமா அடிக்கிறார். நீ போன வழியில காடு கூட கடுமையான நெறியை வந்து விடுறது அப்படின்னு. அப்புறம் உறுத்து வரும் மலிர் நிறை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது பேரியாற்று வெள்ளத்துக்கு ஓமையா வச்சிருக்காங்க. அந்த வெள்ளம் வந்து எப்படி வருதுன்னா சினம் கொண்டு வருகிறது. சினம் கொண்டு வருகிற வெள்ளம் பேரியாற்று வெள்ளம்னு சொல்றவரு எதுக்காக சொல்றாருன்னா, உன்னுடைய படையும் அதுபோக சினங்கொண்டு எதிராளியினுடைய இடத்தை தாக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்புறம் வயல்ல நெற்கதிர்கள் சாய்ந்திருக்கு. அதை எப்படி சொல்றா தெரியுமா? முடந்தை நெல்லின் அப்படின்னு சொல்றாரு. முடைந்தனா முடமான, அதாவது நிக்க முடியாம அந்த தாழ் சாய்ந்து விட்டது. அந்த தாழ் சாய்ந்தால் தானே வளம், கதிர் கனத்தால் தானே தாழ் சாயும். ஒரு பட்டுக்கோட்டை பாட்டு உண்டு. சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சோர்வில்லாமல் ஏர் நடத்தி கம்மா பயிரை பறிச்சு நட்டி நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்குன்னு எழுதுவார். நெல்லு விளைஞ்சிருக்கு, அதுக்குள்ள வரப்பு மறைஞ்சிருச்சான், வரப்பு தெரியல. ஆகவே கதிர் முற்றிய தாள்கள் வரப்பை மூடி சாய்ந்து கிடக்கின்றன. இது பட்டுக்கோட்டை பாட்டு. நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சு. இங்க வந்து 18 வந்து அது முடந்தை நெல்லின் அப்படின்னு சொல்றாரு. முடந்தைன்னா முடமாகி நெல் எப்படி முடமாகும்? அவர் அப்படி சொல்றாரு. அந்த நிக்க முடியாம வளைஞ்சு சாஞ்சிட்டுது. ஆனா கதிர் தாழ் சாய்ந்த பிறகுதான் நமக்கு வளம். எவ்வளவு தூரம் சாய்கிறதோ அவ்வளவு தூரம் நல்லது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று வெண்கை மகளிர் என்று ஒரு வார்த்தை வருது. அதை பற்றி நம்ம குழுவுல பேசணும். நகை அல்லது ஏதோ ஒரு அணிகலன்கள் அணிந்திருக்கிற கைகளை கூடிய மகளிரும் இருந்திருக்கிறார்கள். நகையோ அல்லது வேற எந்த அணிகலனோ அணியாத வெறும் கைகளை உடைய பெண்களும் இருந்திருக்கிறார்கள்.
புலவர் அதை சிறுமியர் என்ற உணர்வில் எழுதுகிறார். நானும் உரை அப்படித்தான் எழுதியிருக்கேன். ஆனா அணிகலன் அணியாத மகளிர், அதை வந்து வெண்கை மகளிர் என்று ஒரு வார்த்தையை போட்டு அவரு அங்க சொல்றாரு. அது நமக்கு ஒரு புதுசா இருக்கு அந்த இடம். அவ்வளவுதான் நினைக்கிறேன். நானும் சொல்லக்கூடியது எல்லாம் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். பதியணும். ஏன்னா இந்த உரையாடலை படிக்கிறவர் கேட்கிறவர்களாவது பதிற்றுப்பத்தில் சுவை மிகுந்த பகுதிகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதற்காக. 2வது பாட்டு 2வது பத்து முடித்தோம். 3வது பத்து அதை விட கொஞ்சம் கடுமையா இருந்தது, அதை முடிச்சிருக்கோம். 4வது பத்து கடினமா இல்லை, அதை நான் உங்களுக்கு சொல்லணும். கொஞ்சம் அந்த 2 பத்தையும் தாண்டி பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக, எளிமையாக, நயத்தோடு ரசிக்கிற மாதிரி இந்த காப்பியனார் பாடுற பாட்டு. 2 பாட்டு நான் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு வரிக்கு வரி நுட்பமாக யோசிக்க வைக்கிறது. அது தவிர சேரர் வரலாறுக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி இதுதானே. ஆகவே ஒவ்வொரு பாட்டிலையும் நம்ம 2 பத்துலையும் பார்த்தோம், 2ஆம் பத்துலையும் 3ஆம் பத்து 2 பத்துகளையும் பார்த்தோம். ஆங்காங்கே சேர மன்னருடைய வரலாறு, அவர்களுடைய வெற்றி செய்திகள், அவங்க யாரோட போரிட்டார்கள், அதெல்லாம் நம்ம அங்கங்க குறிப்புகளை படிச்சுக்கிட்டு தான் வந்தோம். 4ஆம் பத்துல முதல் பாட்டுல ஒரு முதல் பாட்டா 2வது பாட்டு இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். 2வது பாட்டுல நெடுமிடல் அஞ்சியை பற்றி சொல்றாங்க. நான் ஒரு முன்னுரை மாதிரி சொல்றேன். இந்த அஞ்சி என்பவன் அதியமான் வம்சத்துல வந்தவன். அதியமான் நெடுமான் அஞ்சி தகடூர் மன்னன். அவன் வந்து கொஞ்சம் மூத்தவன், அதாவது இந்த இலக்கியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னால உள்ளவன்னு சொல்றாங்க. ரொம்ப பழைய ஆளு. அவரு வம்சத்துல வந்து இவர் எத்தனாவது தலைமுறைங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த நார்முடிச்சியார்களோட அவன் சண்டையிட்டு தோத்து போறான்னு கூட எழுதல. இன்னைக்கு படிச்சு பாருங்க. நெடுமிடல் சாயன்னு எழுதியிருக்காரு. சாய்தல் என்றால் அவன் இறந்து போறான். அந்த வார்த்தையை இறந்து விட்டான்னு எழுதாம நெடுமிடல் சாயன்னு எழுதியிருக்காரு. இவர் தான் அப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தா பரணர் இன்னொரு பாட்டுல எழுதியிருக்காரு. அதையும் நான் எழுதியிருக்கேன் இன்னைக்கு. அங்கேயே நெடுமிடல் சாய, இங்க இவரு அங்க சாய்த்தேன்னு எழுதியிருக்காரு. 2க்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நெடுமிடல் சாயன்னு நார்முடிச்சேரல் பாட்டுல சொன்னா நம்ம என்ன பாட்டுல, ஹலோ கேக்குதா? அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவோம். இல்ல அது என்ன அர்த்தத்துல சொல்றாரு? நெடுமிடல் சாய அப்படின்னா சண்டை நடந்தது, நெடுமிடல் செத்து போயிட்டாரு. சாய கேக்குதா? ஏதோ குறுக்க கேக்குது. அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, சங்கர் ஏதோ பதில் சொல்ல வந்தாரு. அதனால அப்படியா? சரி. சங்கர், நீங்க எதுவும் சொல்லணுமா இல்ல நான் கண்டினியூ பண்ணட்டா? இல்ல, நான் சாய்த்தாக்கு வந்து அந்த அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. சாயன்னு எழுதியிருக்கிறது காப்பியனார், சாய்த்தேன்னு எழுதியிருக்கிறது பரணர். அது 2க்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு, நான் சொல்ல வரேன். சாய அப்படின்னா 2 பேர் சண்டை போட்டாங்க, ஒருத்தன் செத்து போயிட்டான். அது நெடுமிடல் சாய. இது நார்முடிச்சேரல் பாட்டுங்கிறதுனால அந்த வேலையை, அந்த சண்டையை செஞ்சது நார்முடிச்சேரல். அவன் செத்து போயிட்டான ஒழிய அந்த படையில எப்படியோ ஒரு ஆயுதம் பட்டு, யாருடைய ஆயுதமோ பட்டு ஏதோ ஒரு வகையில அவன் இறந்து போனான். இவ்வளவுதான். ஆனா அந்த பாட்டுல, பரணர் பாட்டுல நெடுமிடல் சாய்த்த அப்படின்னு வரும். அப்படி போட்டுட்டு அடுத்தால ஒரு வார்த்தையை சேர்க்கிறார், பசும் பூண் பொருந்தலர். அந்த ஆள் தான் செஞ்சிருக்கான். அது யாரு? பசும் பூன்னா நமக்கு புரியுது, பசுமையான ஏதோ ஒன்று அணிந்திருக்கிறவன் அப்படின்னு வருது. இத பாட்டு வந்து எழுதுனது வந்து பரணர். அதை செஞ்சது யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த பாட்டை வாய்ச்சு பார்த்தா அது யாருன்னு தெரியல. அந்த அதுக்கு ஒருத்தர் உரை எழுதுவார் இல்லையா? அவர் உரை எழுதியிருக்காரு. அது மூவேசா இல்லை, வேற ஒருத்தர். அவர் ஒரு உரை எழுதியிருக்காரு. பசும்பூன் என்ற பெயரிலேயே ஒருத்தன் அவனை சாய்ச்சான் அப்படின்னு எழுதியிருக்காரு. பசும்பூன்னு ஒருத்தருக்கு பேர் இருக்குமா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அது ஏத்துக்கொள்ள முடியல. ஆனா வேற ஒண்ணு சொல்லியிருக்கான். எவ்வி என்ற அரசன் ஏவலினால் போன படை அப்படின்னு ஒரு குறிப்பை பரணர் கொடுக்கிறார். அந்த படையோட தலைவன், அந்த படைக்கு அதிபதியா இருக்கக்கூடியவன், அந்த மன்னன் பேரு எவ்வி. அவனை பற்றி பதிற்றுப்பத்திலே பார்ப்போம், பின்னால பார்க்க போறோம். அந்த ஆளு ஒரு படைய இவனை கொல்வதற்காக அனுப்புகிறான், நெடுமிடலை கொல்வதற்காக. அவன் சென்ற படையில இருக்கிற ஒருத்தன் தான் இதை செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப நமக்கு பிரச்சனை என்ன? அந்த சண்டை எங்க நடந்தது? அது ஒரு வார்த்தையை கொடுக்காரு பரணர். சங்ககால பாட்டுக்கள்ல இருக்கக்கூடிய வரலாறை தொகுத்தால்
நிறைய சந்தேகங்கள் வரும். நான் உங்களுக்கு தெரியட்டுன்னு தான் போட்டு போட்டு வைக்கேன். நீங்க எவ்வளவு தூரம் அதை எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் போட்டு வைக்கிற உழைப்பெல்லாம் என்னன்னா, அவரு அதை சொல்லியிருக்காருயா, இவர் இதை சொல்லியிருக்காரு. ரெண்டுல நீ எதை சொல்லுவ? காப்பியாற்று காப்பியனார் என்ன சொன்னாரு? நார்முடி சேரல்கிட்ட நெடுமிடல் சண்டை போட்டு சாய்ந்தான்னு சொன்னாரு. பரணர் வேற ஒருத்தனை சொல்றாரு. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த சண்டை எங்க நடந்ததுன்னு சொல்றாரு. அது எங்க நடந்திருக்கும்னா, சண்டை முடிஞ்ச இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நடக்குன்னு வச்சுக்கோங்க. சண்டை முடிஞ்ச இடத்துல முடிஞ்ச உடனே வெற்றி கொண்டாட்டம் நடக்கும். அதை உண்டாட்டு என்று சொல்லுவார்கள். பெருஞ்சோறு படைத்து கள்ளோட சேர்த்து உண்டாட்டல் நடக்கும். பெருஞ்சோற்று உண்டாட்டல். அது எங்க நடக்குன்னு இந்த ஆள் எழுதுறார் பரணர். அரிமண வாயில் உரத்தூர் அப்படின்னு சொல்றார். அரிமண வாயில், அரிமணத்தினுடைய பக்கம் இருக்கிற உரத்தூர் என்ற ஊரிலே அந்த உண்டாட்டல் நடந்ததுன்னு சொல்றார். பாருங்களேன், எங்க இருந்து நம்ம எப்படிலாம் அதை கண்டுபிடிக்கணும்? சண்டை எங்க நடந்ததுன்னு தெரியல, ஆனா உண்டாட்டு எங்க நடந்ததுன்னு எழுதுற. அது எங்க இருக்கு தெரியுமா? அந்த அரிமணம். இன்னைக்கு புதுக்கோட்டை பிரியதர்சினி வரல, வந்திருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது புதுக்கோட்டை மாவட்டத்துல சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த புதுக்கோட்டை பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஊர் அரிமணம். அதை இன்னைக்கு அரிமளம்னு சொல்றோம். அது பக்கத்துல ஒரு உரத்தூர்னு ஒரு ஊர் இருந்ததுதான், அங்கதான் அந்த கொண்டாட்டம் நடந்துச்சு. அப்ப சண்டை எங்க நடந்திருக்கும்? ஒண்ணு சோழ மண்டலத்துல நடந்திருக்கணும், அல்லது பாண்டிய மண்டலத்துல நடந்திருக்கணும். நெடுமிடல் என்பவன் அஞ்சியினுடைய வம்சம் என்று நாம் எடுத்துக்கொண்டால், அவனுடைய நாடு தகடூர் பகுதி, தமிழ்நாட்டினுடைய வடமேற்கு பகுதி. அங்கேருந்து இங்க வந்து பாண்டிய மண்டலத்துக்கோ அல்லது சோழ மண்டலத்துக்கோ வந்து சண்டை போட்டு செத்து போவானா அவன்? அப்படி எந்த போர் வீரனும் இருக்க மாட்டான். தன்னுடைய நாட்டுக்கு சண்டைக்கு வருவனை தன்னுடைய நாட்டிலிருந்து எதிர்ப்பான். ஒன்று. படையெடுத்து போகிறவன் மிகவும் ரொம்ப நாள் ரொம்ப இடத்துல தாண்டி போய் வெல்வதற்காக போவான். ஆனா இந்த பாட்டு தெளிவா சொல்லிடுது, ஒரு எவ்வி என்ற மன்னன் ஒரு படையை ஏவினான்னு சொல்லிடுச்சு. சோ படை என்பது இங்கே நெடுமிடலை கொல்வதற்காக போனது. ஆகவே நெடுமிடல் எங்கே இருந்தானோ அங்கேதான் அது போயிருக்கும். இப்படி ஆராயணும் இல்லையா நாம? அப்போ நெடுமிடல் அஞ்சி வம்சத்தில் வந்தவன் என்றால், அவன் இருக்கிற நாட்டுக்கு இந்த பாண்டி நாட்டு படையோ அல்லது சோழ நாட்டு படையோ போய் சேர்ந்து, அல்லது இந்த எவ்வி என்ற தலைவனுடைய படை, அந்த எவ்வி இங்க இருக்கான்னு படிக்கணும், அவனுடைய படை போய் வென்றிருந்தால் அவன் வந்து கொண்டாட்டத்தை, அந்த பெருஞ்சோற்று கொண்டாட்டத்தை இந்த பாண்டிய மண்டலத்துக்கும் சோழ மண்டலத்துக்கும் இடையில உள்ள ஒரு பகுதியில செய்யலாம், செஞ்சிருப்பான் அப்படின்னு நமக்கு தோணுது. இதெல்லாம் அந்த பாட்டுல இருந்து எடுத்துக்கிட்ட என்னுடைய புரிதல். இது நல்ல விளக்கக்கூடியவங்க இருந்தால் விளக்கலாம். ஆனா உரையாசிரியர்கள் இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு தெரியாதவர்கள் அல்ல. அங்கங்க நிறைய பாடல்களை அவங்க மேற்கோளா காட்டிட்டு போறாங்க. இந்த பாட்டை மேற்கோள் காட்டியவர்கள் பழைய உரைகாரர் அல்ல, பூவேசா அல்ல, புலியூர் கேசிகன் அல்ல, இன்னும் பெரிய உரைக்காரர்கள் எல்லாம் இந்த பாட்டை கண்டுக்கவே இல்லை, தெரியாம இல்லை, போடல. ஆனா ஒரு சாதாரண ஒருத்தர் எழுதுறார், புலவர் கோவிந்தன். அவருடைய உரை ஒண்ணு எனக்கு கிடைச்சது. அவருடைய உரை நல்லா இருக்கு. அந்த உரையை பத்தி தான் நான் இந்த 4வது பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் இந்த பாட்டை எழுதுறார். இந்த பாட்டை காட்டுறார். அதாவது நார்முடி சேரலனுடைய புகழுக்காக எழுதப்பட்ட அந்த நூலில் அவனுடைய பதிற்றுப்பத்திலே அவன் செய்கிற அந்த வீரச் செயல்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த புலவர் கோவிந்தன் கடைசியாக நெடுமிடல் என்பவன் அஞ்சி வம்சத்தில் வந்தவன், அவனை பற்றிய பாடல் ஒன்று அப்படின்னு சொல்லி அகநானூற்று பாடல் அது. அதுல பரணர் எழுதியிருக்க. அங்கிருந்து அதை எடுத்து போடுறாரு, போட்டுட்டு விட்டுறாரு. இது நமக்கு தெரிஞ்சுக்குங்க, ஒரு சந்தோஷம் தான். இப்படி இருந்திருக்கு, அவனை கொன்னது இவன்னு சொல்றாங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு நான் அப்படி விட்டுற முடியாதுல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கணும்ல, நான் இன்னும் கொஞ்சம் தேடணும்ல. எங்க சங்கர், நான் அடுத்தால எங்க தேடி இருப்பேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க பாப்போம். சரண்யா சொல்லுங்க பாப்போம். இதுக்கெல்லாம் அத்தாரிட்டி ஒருத்தர் இருக்கார். இல்ல இல்ல, பேசுங்க. யாருன்னு தெரியுமா? தென்னாட்டு போர்க்களங்கள் எழுதின அப்பாத்துரை. தென்னாட்டு போர்க்களங்கள்னு ஒரு புத்தகம் படித்தவங்க இருப்பீங்க.
படிக்காட்டா அது இணையத்துல கூட இருக்கு, படிச்சு பாருங்க. தென்னாட்டிலே நடந்த அத்தனை போர்க்களங்களையும் பற்றி ஒரு குறிப்புகள் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு போர் நடந்தது என்று சொல்லுவார்கள், அது நமக்கு தெரியும். கரிகாலன் வெண்ணி பரந்தலையில் போர் செய்தான் சொல்லுவாங்க. அப்படி எல்லா போரையும் பற்றி அவர் நமக்கு சொல்ற மாதிரி அவர் சொல்லிட்டே வருவாரு. அது ஒரு குறிப்பு கொடுப்பாரு. அந்த போரோட விளைவு என்ன அப்படிங்கிறது ஒரு 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 பாணியோட கொடுத்துட்டு அப்படி போயிடுவாரு. நீங்க தென்னாட்டு போர்க்களங்கள் வாசிச்சீங்கன்னா தெரியும். அவர் தான் எல்லாத்தையும் எழுதியிருப்பாருன்னு போய் நான் அந்த புத்தகத்தை எடுத்து சங்ககால போர்கள்னு 3 இது எழுதியிருக்காரு, 3 பார்ட். அந்த தென்னாட்டு போர்க்களங்கள்ல முதல் 3 அத்தியாயங்கள் சங்ககால போர்கள் 1, சங்ககால போர்கள் 2, சங்ககால போர்கள் 3ன்னு 3 அத்தியாயம் வரும். 3 அத்தியாயத்திலையும் இந்த பாட்டும் இந்த போர்க்களத்தையும் அவர் சொல்லல. பாட்டை சொல்லாம இருக்கிறது அவர் வேலை கிடையாது. போர்க்களத்தை பத்தி இப்ப எழுதுறவர் இல்லையா, இந்த போர்க்களத்தை ஏன் சொல்லாம விட்டாரு? உண்மையான போர்க்களம் எதுன்னு அவரு கண்டுபிடிக்கல, அப்படித்தான் நான் நினைச்சுக்கிட்டேன். ஆகவே இந்த போர்க்களம் அந்த புத்தகத்துல இல்ல. சங்ககால போர்க்களங்கள் பற்றி 3 அத்தியாயம் எழுதுகிறவர் இந்த சண்டை நடந்த இடத்தையும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் போய் பார்த்தேன். மனுஷன் விட்டுட்டாரு, ஏன் விட்டாருன்னு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த போர்க்களம் எது என்று அவர் குறிப்பாக தெரியவில்லை அவருக்கு, அதனால அவர் விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய அத்தாரிட்டிங்க. இந்த தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை போர்க்களங்களையும் அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. மிக பிரமாதமான புத்தகம், யாருக்கும் கிடைத்தா படிங்க. நான் ரெஃபரன்ஸுக்காக அதை சொன்னேன் இப்போ உங்களுக்கு. ஸோ இது 10 என்பது வெறும் இலக்கியம் மட்டுமல்ல, வரலாறு குவிந்து கிடக்கிற, வரலாறு பூடகமாக உறைந்து கிடக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். இதை நாம் படிப்பது நமக்கெல்லாம் பெருமை. தொடர்ந்து படிப்போம். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இங்கே கேட்க முடியலன்னா அன்றாடம் வரக்கூடிய பாடல்களையே இங்கே சந்தேகத்தை கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்குறேன். மிக்க நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். சரமழை போல் பொழிந்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடங்கள் நானுமே விட்டுட்டேன், எழுதி வச்சிருந்தேன், ஆனா சொல்றதுக்கு டைம் இல்ல. நன்றி அவற்றை பதிவு செய்ததற்கு. இந்த இப்ப நீங்க கடைசியா சொன்ன அந்த ஒரு செய்தியில மட்டும் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். அந்த உரத்தூர்ல அந்த எவ்விங்கிற அரசன் அந்த நெடுமிடல்ங்கிற அரசனுக்குரிய நடந்த அந்த போர் வந்து உரத்தூர்ங்கிற இடத்துல குறிப்பிட்டிருக்காரு பரணன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உரத்தூர்ல சண்டை இல்ல, உரத்தூர்ல வெற்றி கொண்டாட்டம். உரத்தூர்ல சண்டை நடந்ததா சொல்லல, உரத்தூர்ல பெருஞ்சோற்று உண்டாட்டல் நடந்தது. அந்த பார்ட்டி ஆஃப்டர் விக்டரிக்கு அப்புறம் அந்த நடந்த அந்த பார்ட்டின்னு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, மேபி அந்த இந்த செய்யுள்ளையும் வருது, அந்த உண்டாட்டல், பெருஞ்சோற்று உண்டாட்டல் வருது. அந்த உரத்தூருங்கிற வார்த்தை எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த பேரை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படிங்கிறது. இப்போ நீங்க சொன்ன அந்த ஏரியால உரத்தூர் கூற்றம் அப்படிங்கிற பேர் வந்து நம்ம சோழர் கால கல்வெட்டுகள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. நிறைய இடங்கள்ல இருக்கு. நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகள்லயும் இருக்கு. தஞ்சை மற்றும் திருச்சியை சுற்றி இருக்கிற நிறைய இடங்கள் உரத்தூர் கூற்றம். நம்ம மிழலை கூற்றம்னு படிக்கிறோம், உறையூர் கூற்றம்னு படிக்கிறோம், கரந்தை கூற்றம். இப்போ நம்ம இந்த மாவட்டம்னு திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம்னு சொல்ற மாதிரி அந்த காலத்துல கூற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலப்பிரிவு. உரத்தூர் கூற்றம்ங்கிறது இது ஏன் ராஜராஜர் கல்வெட்டுகள்ல ஏன் இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இப்பவும் அந்த உரத்தூருங்கிற பேர் இருக்கா என்னன்னு தெரியல. சோ அந்த ஏரியாக்காரங்க தான் சொல்லணும். 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உரத்தூருங்கிற பேரே அப்படியே இருக்கு. இப்ப எப்படி சங்ககால உறையூர் இப்ப வரைக்கும் உறையூர்னே நம்ம அழைக்கிறோமோ, மேபி அதனுடைய எல்லைகள் சுருங்கி இருக்கலாமே ஒழிஞ்சு உரத்தூர் கூற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சொல். ஏன்னா அங்க இருந்து நிறைய பேர் 2 பக்கமும், அதாவது புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சை, சோ இந்த 3 பகுதிகள்லயும் தான் காவேரி கரை கோயில்கள் நிறைய இருக்கு. அதிக அளவிலான தான தர்மங்கள் கொடுக்கப்பட்ட, நிபந்தங்கள் கொடுக்கப்பட்ட ஊரை சேர்ந்தவர்கள் உரத்தூர் கூற்றத்துல இருந்துதான் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கறது நான் இதுல பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் நான் அதை கேட்டுக்கிறேன். இப்ப இந்த பூசல் அப்படிங்கிற சொல் வந்து சார் சொல்லியிருந்தீங்க கடைசி பாடல், அதாவது 30வது பாடல்லையும் அந்த பொதுமக்கள்லாம் வெள்ளத்தை தடுக்கிறாங்க இல்லையா, மணற்கோட்டை கரைஞ்சு போகும்போது எல்லாம் சேர்ந்து தடுக்கிறாங்கிறத ஒரு சிலிர்ப்போட சொன்னீங்க. அதுல வந்து வெண்தலை செம்புனல் பறந்து வாய்மிகும் பலசூழ் பதப்பர் பரிய வெள்ளத்து சிறைகொள் பூசலின் புகன்ற ஆயம். என்ன உங்களோட உரையில் என்ன இருந்ததுன்னா, வெள்ளத்து சிறைகொள் பூசலின் புகன்ற ஆயம்னா வெள்ளத்தை தடுத்த மகிழ்ச்சியில் ஆரவார கூச்சலிட்ட மக்கள் கூட்டம் அப்படின்னு இருந்தது உரையில. அதாவது எதுக்கு அதே போல 29வது பாடல்ல 19 16 வரிகள்ல வந்து
நல்லெருதும் முயலும் அலறு போகு விழுமத்து சாக்காட்டாளர் கம்பலை அல்லது பூசல் அறியா நன்னாட்டு. அதாவது அந்த தேர் வந்து அழுந்தி போறதுனால அதை தூக்கறதுக்கு முயலுகின்றவர்களுடைய பூசல் அல்லாத வேற பூசலை அறியாத மக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த இடத்துல என்னன்னா சிறைகொள் வெள்ளத்து சிறைகொள் பூசலின் புகன்ற ஆயம் அப்படின்னு இருக்கு. இந்த பூசல்ங்கிற சொல் வந்து இருவேறு பொருட்கள்ல இங்க பதியப்பட்டிருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் ஐயப்பாடு இருக்கு. ஏன்னா பூசல் அப்படின்னா சண்டை அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு புரிதல்ல இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய சங்ககால நடிகர்கள் எல்லாம் கூட ஆகோல் பூசல் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. தொறுகள் பூசல், தொறு பூசல் அப்படிங்கிற வார்த்தை. பூசல்னா சண்டை அப்படின்ற ஒரு பொதுவான புரிதல். ஆனா பாருங்க நம்ம 19 பாடல்ல இருக்கக்கூடிய அந்த வரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த தேர் சக்கரத்தை நிமித்துறதுக்குரிய அந்த பூசல் அல்லாத வேற எதையும் அறியாத மக்கள். அந்த இடத்துல அது சண்டைங்கிற பொருள் இல்ல. அந்த ஆரவாரம் ஆறுபறிப்பு அப்படின்னு தான் கோமதி ஐயாவுடைய உரையிலையும் இருக்கு. அந்த பூசல்ங்கிற வார்த்தைக்கு இருவேறு பொருள் பல பொருட்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதும் தெரியணும். அதே போல அந்த அணை அடைக்கிறதுக்கு போறவங்களும் வந்து இந்த பூசலால் மகிழ்ந்திருந்தார்கள், அதாவது ஆர்ப்பாரித்தார்கள் அந்த பெருமிதத்தால் அப்படின்னு இருக்கு. சோ அது கிட்டத்தட்ட பாசிட்டிவ் மீனிங் தான். அங்க சண்டைங்கிற பொருளும் இல்ல, விவாதம்ங்கிற பொருளும் இல்ல. சோ ஆர்ப்பரிப்பு, இந்த மிகுதியான மகிழ்வு அப்படிங்கிற வார்த்தையை தான் அந்த பூசல்ங்கிற சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஏன் நான் இது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, பொதுவாவே இப்ப பொது வெளியில Facebookல எல்லாம் பூசல்ன்ற வார்த்தையை எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த தொல்லியலோட அந்த தொடர்புடைய மக்கள், வரலாற்று படிக்கக்கூடிய மக்கள்லாம் தொறுகள் பூசல், ஆகோல் பூசல், நம்ம சங்ககால நடிகர்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற வார்த்தை அது. பூசல்ங்கிற வார்த்தையை இங்க எப்படி பயன்படுத்தி இருக்கிறாரு இந்த புலவர் அப்படிங்கிறது நான் இப்பதான் புதுசா இந்த கேள்விப்படுறேன். இந்த மாதிரி இருபொருள் இருக்கு அப்படிங்கிறதும். சோ அதை நான் குறிச்சு வச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. சரண்யா, கேள்வி கேட்டாச்சுன்னா பதில நம்ம தேடிடணும். பூசல்ங்கிற வார்த்தை நீங்க சொன்ன மாதிரி சண்டைக்கு தான். இதை நான் முதல்ல 18 படிக்கும் போது பூசல்ங்கிற இடத்துல சண்டைன்னு தான் நான் நினைச்சிட்டு படிக்கேன். அப்புறம்லாம் உரையெல்லாம் பார்த்து ரசிக்க போறோம். முதல்ல படிக்கும் போது பூசல்னா சண்டை அப்படின்னு தான் நமக்கு மைண்ட்ல வந்திருக்கு. நமக்கு பழகின சொல் பூசல்னா சண்டை. ஆனா பூசல் இன்னும் சொல்லப்பட்டா பூசல்னா ஆரவாரங்கிறது கொஞ்சம் அழகா இருக்கு. அது புரிஞ்சுக்க முடியுது. 2 பேர் பேசும்போதோ, 2 பேர் நடக்கும் போதோ, 2 பேர் சிரிக்கும் போதோ அது அந்த சத்தமானதுதான் பூசல். நிறைய பூசலா இருக்குப்பான்னு இப்பவும் பேச்சு வழக்குல சொல்றோம். அது சண்டைக்கு மட்டும் இல்ல, கூச்சல் ஆரவாரம் எல்லாத்துக்கும் பொதுவானது. நாம 18 படிக்கிற இதுவரைக்கும் படிச்சிருக்கிற பூசல் ஆரவாரத்தை தான் சொல்லுது. அதுக்காக சண்டைன்னு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத மறக்க வேண்டாம். அது இருக்கு. அது 18 பின்னால வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆகவே அந்த பொருளை வந்து 18 புலவர் பயன்படுத்தி இருக்கிறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, பூசல் என்பது ஆரவார கூச்சல், வெற்றி கூச்சல் அல்லது மகிழ்ச்சி கூச்சல்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அந்த பொருளும் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் முக்கியம். வேற யாரும் பேசலைன்னா நாம முடிக்கலாம். யாரும் கேட்கறதா இருந்தா கேளுங்க, இல்லைன்னா முடிக்கலாம். யாருக்கு எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கா? சங்கர் நீங்க யாராவது எதுவும் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். இருக்கிறது 5 பேர் தான். இருந்தா கேளுங்க. சொல்லுங்க சங்கர். தேங்க்யூ. இல்ல அத புரிஞ்சிச்சு, நீங்க சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுது. இனி நாலாம் பத்தில ஓகே. சோ இதுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா நம்ம குழுல இருக்க வாட்ஸ்அப் குழுமத்துல கேளுங்க, நம்ம பொது பதில் தெரிவிக்கலாம். அடுத்து நம்ம 4ஆம் 10 வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறோம். சோ அடுத்த இந்த 4ஆம் 10 முடியும் போது இதே போல ஒரு உரையாடல் நடக்கும். அது அந்த உரையாடலின் போதும் இதனுடைய பாடலும் உரையும் தொகுத்தே நம்ம குழுவில் அளிப்போம். சோ டெய்லியுமே அவர் சார் போடுறத உரையோட வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா படிங்க. ஏன்னா இது கொஞ்சம் கவனம் கூட்டி படிக்க வேண்டிய செய்யுள் அப்படிங்கிறது படிக்கதான் தெரியுது. எத்தனை முறை படித்தாலும் வெவ்வேறு பொருட்கள் தரக்கூடிய, வெவ்வேறு திறப்புகளை தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆவணமா செய்யுளா நம்ம 18 பார்க்கலாம். சோ அவ்வளவு ஈஸியா விட்டாம அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுறாம, எப்ப போல அவர் சார் விளக்கத்தோட உரையோட எழுதுறாரோ கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு நான் நண்பர்களை கேட்டுக்கிறேன். சோ அடுத்த உரையாடல்ல நிறைய பேர் நம்ம இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இங்க சொல்லிக்கிறேன். சோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து 4ஆம் 10 உரையாடலில் சந்திப்போம். நன்றி. க்ளோசிங் தி குரூப்.